தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய சவால்காரருக்கான வகுப்பினை பிஓ கைடு பார்ட் 1 ஏற்கனவே நடத்தியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளுடைய தொடர்ச்சியாக திருமதி கிருத்திகா அவர்கள் தற்பொழுது பாடத்தினை நடத்த இருக்கிறார்கள். இன்றும் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் இன்றைய வகுப்பினை நடத்த இருக்கின்றார். அருமை தோழியர் கிருத்திகா அவர்களை பாடத்தை தொடர்ந்து நடத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த சிலபஸினுடைய கண்டினியூவேஷனா இன்னைக்கு நம்ம அதை தொடர போறோம், அப்படியே கண்டினியூ பண்ண போறோம். பிஓ கைட் பார்ட் 1 3வது கிளாஸ் இது. இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம், நம்ம ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர், அதனுடைய கண்ட்ரோல் எப்படி இருந்தது, டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் என்ன இருந்தது, பிசினஸ் ஹவர்ஸ் என்னென்ன நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு, வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மொபைல் போஸ்ட் ஆஃபீஸ் என்றால் என்ன, எப்படி நம்ம ஒரு போஸ்டேஜ் அப்படிங்கிறது, அதாவது ஒரு தபால்குரிய கட்டணத்தை எப்படி எல்லாம் செலுத்துவது, போஸ்டேஜ் மூலியமாக, நம்ம போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ், அப்புறம் ஃப்ராங்கிங் மிஷின் மூலியமாக, மற்றும் ப்ரீபேமெண்ட் ஆஃப் கேஷ். இது வரைக்கும் சோஃபார் நம்ம பார்த்திருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியாக பிஓ கைட் பார்ட் 1ல ஜெனரல் ரூல்ஸ் ஆஃப் பேக்கிங் அண்ட் சீலிங், அதாவது கிளாஸ் 30, அதாவது கிளாஸ் 31க்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம நம்மளோட கிளாஸ் நம்ம தொடர போறோம். முதல் ரூல், பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு தபாலை எப்படி பேக் செய்வது, இதற்கு உண்டான ஜெனரல் ரூல்ஸ் என்னன்றது இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், பேக்கிங் எப்படி ஒரு தபாலையோ அல்லது பார்சலையோ பேக் பண்ணணும் அப்படின்னு இந்த கிளாஸ் சொல்லுது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், கண்டிப்பா நம்மளுடைய லெட்டர், பேக்கெட்டாக இருக்கட்டும், பார்சலாக இருக்கட்டும், இது நம்மளுடைய டேட் சீல் இருக்கு இல்லையா, நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த முத்திரை நம்மளுடைய டேட் சீலோட ப்ரெஷருக்கும் நம்மளுடைய அந்த ஃப்ரிக்ஷன், நம்ம டிரான்சிட் சமயத்துல உரசலுக்கும் உட்படுத்தப்படும் கண்டிப்பாக. இதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆர்டிகல்ஸ்ல என்ன பண்ணணும், நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான கவர்ல போட்டு பேக் பண்ணி தான் நம்ம கிட்ட கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். டேட் ஸ்டாம்போட ப்ரெஷரை டீல் பண்ணணும். டிரான்சிட் சமயத்துல நமக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாம சேஃபா போற மாதிரியான ஸ்ட்ராங்கான கவர்ஸ்ல தான் நம்மளோட லெட்டர்ஸ், பேக்கெட், பார்சல் எல்லாத்தையும் போட்டு அனுப்பணும். அடுத்தது, போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உடையக்குரிய பொருட்கள், அதாவது ஃப்ரெஜைல் ஆர்டிகல்ஸ், கண்ணாடி போன்ற உடையக்குரிய பொருட்களை ஸ்பெஷலாக கேர் எடுத்து பண்ணி டிரான்ஸ்மிட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் நமக்கு கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுப்பதில்லை இந்த மாதிரி உடையக்கூடிய பொருட்களுக்கு. அது மாதிரி பொருட்கள் அனுப்பி அது சேதமானால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. இது ஒரு விஷயம். அடுத்தது, நம்ம லெட்டர், பேக்கெட், பார்சல் இதையெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம அனுப்பும்போது எந்த மாதிரி அனுப்பணும் அப்படின்னா, இந்த லெட்டர், பார்சல் எந்த விதமான ஒரு கூர்மையான முனைகளை ஏற்படுத்தாதவாறு பக்காவா எல்லா கார்னர்ஸும் நீட்டா சீல் பண்ணி தான் நம்ம பேக் பண்ணுவோம். இது ஜெனரல் ரூல். எப்படி ஜெனரலாக ஒரு தபாலையோ பார்சலையோ பேக் செய்ய வேண்டும் என்பதற்கான இந்த கிளாஸ் பேக்கிங். அடுத்து இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது சீலிங். சீலிங் பொறுத்த வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இன்ஷூர்ட் ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், பொதுவாகவே சீல் பண்ணுவோம் இல்லையா, சீலிங் வேக்ஸ் வச்சு எல்லா கார்னர்ஸ் எங்கெங்கெல்லாம் அந்த தபாலை ஓபன் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாத்தையும் சீல் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஆனா பொதுவாக அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ், பேக்கெட்ஸ் இதையெல்லாம் ஒரு ப்ராப்பர் ப்ரொடெக்ஷனுக்காக, ஒரு பாதுகாப்பு வேண்டி பண்ணலாம், அல்லது இந்த மாதிரியான சீலிங் வேக்ஸை பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. Not to use sealing wax for seals outside unregistered articles. Unregistered articles, packets, parcelsக்கு இந்த மாதிரியான சீலை பயன்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இது சீலிங். அடுத்து, காயின்ஸ் அந்த மாதிரி, இல்லது கோல்டு, சில்வர், அந்த மாதிரி ப்ரெஷியஸான விஷயம், ஒரு ரொம்ப விலை மதிப்புள்ள பொருட்களை எப்படி அனுப்பணும் அப்படின்றதுக்கான அடுத்த கிளாஸ் இது. என்ன, நம்ம இன்ஷூர்ட் ஆர்டிக்கலை பத்தி படிக்கும் போது இது இன்னும் நம்ம தெளிவாக பார்ப்போம் நம்ம ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல. பட் இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூ. நம்ம தபால், நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி காயின்ஸ், ஓகேவா, நாணயங்கள், கரன்சி நோட்ஸ், அப்புறம் ப்ரெஷியஸான கோல்டு, சில்வர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய விலை மதிப்புள்ள பொருட்கள், இது எல்லாத்தையும் நம்ம இன்ஷூர் பண்ணி மட்டும்தான் கட்டாயமாக அனுப்பணும். சாதாரணமாகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியும் அனுப்புறது நமக்கு அலௌடு கிடையாது. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு கொடுக்கக்கூடிய புக்கிங் எண்ட்ல நமக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்ல இந்த மாதிரி நாணயங்களோ ஏதாவது தென்பட்டால் அது என்ன பண்ணும், அதை ரெஃப்யூஸ் பண்ணிடணும். நம்ம வாங்கக்கூடாது, அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது. இதை நீங்க இன்ஷூர் பண்ணி தான் பண்ணணும். கஸ்டமருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராப்பரான
நம்ம வந்து அட்வைஸையும் கொடுக்கணும். அடுத்தது எவ்வளவு வரைக்கும் வந்து ஆர்டிகல்ஸை இன்ஷூர் பண்ணிக்கலாம் அப்படின்னா, காயின்ஸ் கரன்சி நோட்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது போஸ்டிங் ஆஃப் காயின்ஸ் இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, காயின்ஸ் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அதை கட்டாயமா ஆர்டினரியான போஸ்டேஜ்ல அனுப்பக்கூடாது. ஒன்லி என்ன பண்ணணும், இன்ஷூர் மட்டும்தான் பண்ணணும். அடுத்தது காயின்ஸ் கரன்சி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவு வரைக்கும் இன்ஷூர் பண்ணலாம் அப்படின்னா, அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வரைக்கும் இன்ஷூர் பண்ணலாம். அதே போல ஜுவல்லரிஸ், நகைகள், ப்ரெஷியஸான கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை 1,00,000 ரூபாய் வரைக்கும் இன்ஷூர் பண்ணலாம். இதுதான் நமக்கு இன்சூரன்ஸ் இன்னும் டெப்தா பார்ப்போம். பட் இப்போதைக்கு காயின்ஸ் எல்லாம் எப்படி போஸ்ட் பண்ணுன்றதுக்காக நம்ம பிஓ கைட் கிளாஸ் 1ல கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஸோ ஒரே விஷயம் தான். ஸோ காயின்ஸ் எல்லாம் சாதா இதுல அனுப்பக்கூடாது, இன்ஷூர் மட்டும்தான் கண்டிப்பா பண்ணணும். எவ்வளவு இன்ஷூர் பண்ணலாம் அப்படின்னா, கரன்சி நோட்ஸை பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய் வரைக்குமோ, அண்ட் கோல்டு, சில்வர் போன்ற ப்ரெஷியஸான விஷயங்களை 1,00,000 ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணலாம், கட்டாயமா நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் போஸ்டிங் ஆஃப் காயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான விஷயம். அடுத்த கிளாஸ் 16 லெட்டர் பாக்ஸஸ். லெட்டர் பாக்ஸஸ்ல போஸ்ட் செய்வதற்கான முறை, எதையெல்லாம் லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம் பார்க்க போறோம். ஸோ நார்மல் கிளாஸ் தான் இது, உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். லெட்டர், போஸ்ட் கார்டு, ஐஎல்சி அண்ட் பேக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தாராளமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்குரிய தபால் கட்டணம் போஸ்டேஜ் டியூவையும், ஒருவேளை நம்ம லேட்டா அதை போஸ்ட் பண்ணக்கூடிய சமயத்துல அதற்குரிய தாமத கட்டணம் அதாவது லேட் ஃபீயும் நம்ம ஃபுல்லா ப்ரீபெய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா தாராளமாக அதை லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரியான கேட்டகரி வந்து நம்ம லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயும் மெயில் ஆஃபீஸஸ்லயும் சில சமயத்துல நம்ம பார்த்தோம் மெயில் வேன்ஸ்லயும் இருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். ஆனால் அந்த சேவைக்குரிய தபால் கட்டணமும் ஒருவேளை நம்ம தாமதப்படுத்தி அதை போஸ்ட் பண்றோம், நம்மளோட பிசினஸ் சர்வீஸை தாண்டி பண்றோம், ஆர்எம்எஸ்ல பண்றோம் அப்படின்னா அதற்குரிய லேட் ஃபீ அதாவது தாமத கட்டணமான அந்த 3 ரூபாய் சொல்லுவோம் இல்லையா, அந்த 3 ரூபாயை ஃபுல்லா ப்ரீபெய்ட் பண்ணி நம்ம அந்த லெட்டர் பாக்ஸ்க்கு வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். இது வந்து அடுத்த ஒரு சின்ன ஒரு கிளாஸ். அடுத்து கிளாஸ் 19 என்ன சொல்றாங்க அப்படின்னா, யூஸ் ஆஃப் மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நம்ம தபால் போஸ்டேஜ் வந்து எப்படியும் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் போட்டுதான் போறோம். முடிந்தவரை குறைவான நம்பர் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ், குறைந்த எண்ணிக்கையிலான ஸ்டாம்ப்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு அறிவுறுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 ரூபாய்க்கான போஸ்டேஜ் ஓட்டணும்னா அதை 10 ரூபாய் ஸ்டாம்பை ஒட்டுறதை விட 2 25 ரூபாய் ஸ்டாம்ப், இந்த மாதிரி மினிமம் குறைந்த அளவிலான ஸ்டாம்ப்ஸ் ஒட்டணும் அப்படின்றத கஸ்டமருக்கு அறிவுறுத்தணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அதிக அளவிலான போஸ்டேஜ் ஸ்டாம்பை வந்து நம்ம அந்த ஆர்டிக்கலை வந்து மேல பேஸ்ட் செய்யும் போது ஒட்டும் போது அது வந்து தேவையில்லாத இடத்தை வந்து ஆக்குபை பண்ணிக்கும், இடத்தை வந்து எடுத்துக்கும். ஸோ இதுக்காக மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப்ஸ் மட்டும் ஒட்டுறதுக்கு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அறிவுறுத்தணும். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அது அன்னெசரி இடத்தை வந்து எடுத்துக்கும் அப்படின்னு. அடுத்தது போஸ்டிங் இன் ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸஸ். அதாவது ஸோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்டிங் இன் ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸஸ். அதாவது லெட்டர் பாக்ஸ் வந்து சாதாரணமான லெட்டர் பாக்ஸை காட்டிலும் ஸ்பெஷலா இருக்கக்கூடிய லெட்டர் பாக்ஸ்ல எப்படி நம்ம போஸ்ட் செய்யணும் அப்படின்றதுக்கான அடுத்த கிளாஸ். அடுத்தது எந்த லெட்டர் பாக்ஸ்ல எல்லாம் ஃபார் லெட்டர்ஸ் ஒன்லி, தபால்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி மேல சூப்பர்ஸ்கிரிப்ஷன் மேல வந்து எழுதியிருக்காங்களோ அந்த லெட்டர் பாக்ஸ்ல எல்லாம் லெட்டர்ஸ் மற்றும் போஸ்ட் கார்டை மட்டும் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ எந்தெந்த தபால் பாக்ஸ் லெட்டர் பாக்ஸ்ல எல்லாம் ஃபார் லெட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு பேஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதுல எதை மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணணும், லெட்டர்ஸ் மற்றும் போஸ்ட் கார்டு. மத்த வந்து பேக்கெட்ஸையோ இல்ல எதையும் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம நார்மலி எதுல போஸ்ட் பண்ணக்கூடாது, ஐஎல்சியோ வேற எதுவும் போஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபார் லெட்டர்ஸ் ஒன்லிங்கிற லெட்டர் பாக்ஸ்ல லெட்டர்ஸ் மற்றும் போஸ்ட் கார்டை மட்டும் தான் போஸ்ட் செய்ய வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்தது இதே போல சிமிலராக ஏர் மெயில் ஆர்டிகல்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில்ல ஏர்ல நீங்க பை ஏர் மெயில்ல அனுப்பணும் அப்படின்னு நீங்க விரும்பக்கூடிய ஆர்டிகல்ஸும் QMS ஆர்டிகல்ஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம். QMS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குவிக் மெயில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பின்கோட் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டோம்னு சொன்னோம் இல்லையா 15/8/1972. அதுக்கப்புறம் பிரபலமான ஒரு சர்வீஸ் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த QMS சர்வீஸ். இந்த QMS சர்வீஸ் எதுக்காக அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு டெலிவரி சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஸா, இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தாம, இன்னும் கொஞ்சம் நேரத்தோட டெலிவரி பண்ற விதமா கொண்டு வரப்பட்டதான் குவிக் மெயில் சர்வீஸ். இதுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்காகவே இந்த QMS ஆர்டிகளை கலெக்ட் செய்வதற்காகவே நம்மளோட மேஜர் சிட்டிஸ்ல ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ் இருக்கும். சோ சாதா லெட்டர் பாக்ஸ்க்கும் அதையும் நம்ம எப்படி வேறுபடுத்தி பார்க்கலாம்.
ஓகே, நம்ம சாதா லெட்டர் பாக்ஸையும் இந்த QMS லெட்டர் பாக்ஸையும் எப்படி நம்ம வேறுபடுத்தி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த QMS லெட்டர் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் எல்லோ, ஒரு எல்லோ பெயிண்ட்ல ஒரு 5 கோடுகள் போட்டு QMS அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, டெல்லியில இருந்து மும்பை டு சென்னை இப்படி போன்ற மேஜர் சிட்டிஸை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்பிரஸ் டெலிவரி சிஸ்டமாக இருந்ததுதான் இந்த QMS. சோ ஆனா இந்த QMSக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, பின்கோடு போடப்பட்ட ஆர்டிகல்ஸ்க்கு மட்டும்தான் QMS சர்வீஸ் அப்படிங்கிறது எலிஜிபிள். சோ கண்டிப்பா என்ன இருக்கணும், QMS தபால்ல போடக்கூடிய ஆர்டிகலுக்கு பின்கோடு இருக்கணும். இதுக்கு எந்த விதமான நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், பே பண்ண மாட்டோம். அதே போல இந்த ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ் இந்த சேவைக்காகவே இருக்கக்கூடிய இந்த QMS லெட்டர் பாக்ஸ்ல என்ன பண்ணும், அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஒருவேளை சாதாரண ஆர்டிகல்ஸும் இல்ல பின்கோட் போடாத ஆர்டிகல்ஸையும் அதை போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, RMSக்கு அனுப்பி அதை ஒரு சாதாரணமான ஆர்டிகலா நார்மலா எப்படி வந்து அதை வந்து டிஸ்பேச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியான டிரான்ஸ்மிஷன்ல அதை அனுப்பிடுவாங்க. சோ இந்த மாதிரி ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் மற்றும் QMS ஆர்டிகல்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ்ல அது சம்பந்தப்பட்ட ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், கட்டாயமா போஸ்ட் பண்ணணும். ஒருவேளை வேற ஆர்டிகல்ஸ் மத்த ஆர்டிகல்ஸ் அதுல போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, தவறுதலாக போஸ்ட் செய்யப்பட்டிருப்பின் அது வந்து இட் இஸ் லயபிள் ஃபார் ரிட்டென்ஷன், அது வந்து தாமதத்திற்கு உட்படுத்தப்படும். சோ தாமதத்திற்கு உட்படுத்தி நார்மலான மெயில்ஸ் வந்து எந்த டைம் லேப்ஸ்ல போகுமோ அதுக்கு வந்து உட்படுத்தப்படும். சோ ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ்ல என்ன சொல்றோம், லெட்டர்ஸ் ஒன்லி அப்படின்னு உங்களுக்கு வந்து சூப்பர்ஸ்கிரைப் பண்ண லெட்டர் பாக்ஸ்ல லெட்டரும் போஸ்ட் கார்டு மட்டும் தான் போடணும். ஏர்மெயில் ஆர்டிகல்ஸும் QMS குவிக் மெயில் சர்வீஸ் ஆர்டிகல்ஸ்க்காக இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ்ல அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் நம்ம அனுப்பணும். அடுத்து இந்த ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ்ல ஒருவேளை சாதாரணமான மத்த பிற ஆர்டிகல்ஸ் அனுப்பினா என்ன பண்ணும், அது வந்து தாமதத்திற்கு உட்படுத்தப்படும். சோ அப்புறம் கடைசியில சொல்லியிருக்காங்க பாருங்க, QMS ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணும், ஃபுல் பின்கோடு வந்து ஃபுல் பின்கோடு அந்த எந்த டெஸ்டினேஷன் டவுன் அப்படிங்கறத கிளியரா மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. ஓகே, சோ இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம், போஸ்டிங் இன் நார்மல் பாக்ஸஸ் என்ன, ஸ்பெஷல் லெட்டர் பாக்ஸ்ல எந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் போஸ்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் லார்ஜ் ஆர்டிகல்ஸ் அண்ட் அதர் லெட்டர்ஸ், பெரிய ஆர்டிகல்ஸ், அதாவது லெட்டர் பாக்ஸ்க்குள்ள நம்மள புகுத்த முடியாத பெரிய சைஸ் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம விண்டோ கவுண்டர்ஸ்லயே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், விண்டோலயே நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன கண்டிஷன், அதற்குரிய தபால் கட்டணமும் ஒருவேளை லேட் ஃபீ அதுக்கு இருந்ததுன்னா, தாமத கட்டணம் அதுக்கு இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக ப்ரீபெய்ட் பண்ணா மட்டும்தான் அந்த லார்ஜ் ஆர்டிகல்ஸ் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். சோ லெட்டர் பாக்ஸ்ல புகுத்த முடியாத பெரிய அளவிலான தபால்களை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கவுண்டர்லயோ நம்ம போஸ்ட் ஆபீஸ்லயோ நம்ம கவுண்டர்லயே நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம், ப்ரொவைடட் அதற்குரிய சேவை கட்டணம் எல்லாத்தையும் செலுத்தப்பட்டிருந்தால். அடுத்தது ஆர்டிகல்ஸ் ரிக்வயரிங் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், எந்தெந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்க்கெல்லாம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், அதாவது எப்படி வந்து சிறப்பான ஒரு சலுகைகள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றது பார்க்கலாம். சோ இப்போ நம்ம அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் வேற, ரெஜிஸ்டர் ஆர்டிகல் வேற. சோ எதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்றோமோ, நம்ம வந்து அதுக்கு மேல ஒரு சர்வீஸ வந்து நம்ம இம்போஸ் பண்றோமோ அப்ப தெளிவாக என்ன பண்ணும், அந்த லெட்டர்னுடைய தலையில அதோட ஹெட் ஆஃப் அந்த சூப்பர்ஸ்கிரிப்ஷன் எழுதணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பதிவு தபால் அனுப்புறீங்க அப்படின்னா மேல தெளிவா எழுதணும் பதிவு தபால் அல்லது ரெஜிஸ்டர் லெட்டர் எழுதணும். ஒருவேளை நீங்க அதே ஆர்டிகிள நீங்க இன்ஷூர் பண்ற ஒரு தேவை இருந்தால் என்ன பண்ணும், எவ்வளவு ரூபாய்க்கு இந்த ஆர்டிகிள நீங்க இன்ஷூர் பண்றீங்க அப்படின்றத கிளியரா என்ன பண்ணும், அதுல மென்ஷன் பண்ணணும். இதுவே நீங்க VP அனுப்புறீங்க அப்படின்னா எவ்வளவு ரூபாய்க்கு இதை வேல்யூ பேபிள் பண்றீங்கன்றத டாப் ஆஃப் த அட்ரஸ் சைட் ஆஃப் த கவர், நம்மளோட கவர்ல டாப் சைட்ல வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்து இன்னொரு ரூல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ், அதாவது ஏர்மெயில நம்ம அனுப்பக்கூடிய தபால்கள், அதாவது நிறைய ஸ்டாம்ப்ஸ், வேல்யூ ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் இருக்கு இல்லையா, அதிக வேல்யூ ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் வந்து ஒட்டப்பட்டிருந்த அந்த தபால்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இத வந்து கவுண்டர் முன்னாடி அந்த சென்டர்னுடைய என்ன பண்ணும், அவங்களோட முன்னிலையில அந்த ஸ்டாம்பை எல்லாம் டீஃபேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுமா, அந்த ஆர்டிகிளை வந்து நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணும், ஃபர்தராக அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ரெஜிஸ்டர்ட் இன்ஷூர்ட் VP எல்லாம் என்ன பண்றோம்ன்றத கிளியரா என்ன பண்ணும், அந்த அட்ரஸ் சைட்ல நம்ம கவருடைய மேல் பக்கத்துல மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி அதிக வேல்யூ இருக்கக்கூடிய ஏர்மெயில் ஆர்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கவுண்டர்ஸ்ல அதை கிளியரா வாங்கி அந்த ஸ்டாம்ப் எல்லாத்தையும் அந்த சென்டர் முன்னிலையில ப்ராப்பரா செக் பண்ணி டீஃபேஸ் பண்ணி முத்திரையிட்டு தான் அவங்களை வந்து அனுப்பணும். இதுதான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், எந்தெந்த ஆர்டிகிளுக்கு வந்து சிறப்பான ஒரு சலுகைகள் வழங்கப்படும் அப்படின்றதுக்கான கிளாஸ் வந்து அடுத்தது இதுதான். நெக்ஸ்ட் வந்து டிசைரபிலிட்டி ஆஃப் போஸ்டிங் இயர்லி, அதாவது டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும்
நம்மளோட ஆர்டிகிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளோட ஆர்டிகிள் எப்ப வந்து உங்களுக்கு ரெடி ஆயிருக்கோ, போஸ்டிங்க்கு நீங்க வந்து போஸ்ட் பண்றதுக்கு எப்பொழுது தயாராக இருக்கிறதோ, நீங்க அப்பவே உடனடியாக என்ன பண்ணணும், நீங்க உடனே வந்து அந்த ஆர்டிகிள்ஸ போஸ்ட் பண்ணணும். லாஸ்ட் கிளியரன்ஸ், அதாவது கடைசி கிளியரன்ஸ் டைம் அப்படின்னு ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. எப்பொழுது உங்கள் தபால் வந்து டிஸ்பேட்சுக்கு ரெடியாக இருக்கோ அப்பொழுதே நீங்கள் அதை கொண்டு வந்து லெட்டர் பாக்ஸ்லயோ இல்லது கவுண்டர்லயோ நீங்க பிரசன்ட் செய்து அதை வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடலாம். சோ இதுக்கு பேர் தான் டிசைரபிலிட்டி ஆஃப் போஸ்டிங் ஏர்லி. முடிந்த வரை நீங்க சீக்கிரமாகவே அந்த ஆர்டிகல்ஸை கொண்டு வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான கிளாஸ் தான் அடுத்தது. சரி, அடுத்து மேனர் ஆஃப் அஃபிக்சிங் போஸ்டேஜ் ஸ்டாம்ப். ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்பை எப்படி எந்த வகையில வந்து நம்ம வந்து ஒட்டணும் அப்படின்றதுக்கு. ஸோ ஸ்டாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் as you all know, நம்மளோட வலது பக்கம் மேல் கார்னர், நம்மளோட வலது பக்கம் டாப் மூலையில அந்த கார்னர்ல தான் என்ன பண்ணணும், ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையும் அஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, சோ ஒரு கவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம 4 பிரிக்கலாம். ஓகேங்களா, சோ இதுல வலது பக்கத்துல டாப் கார்னர் மேல் கார்னர்ல தான் என்ன பண்ணணும், ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையும் நம்ம அஃபிக்ஸ் பண்ணணும். அடுத்தது நான் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ், சேரிட்டி ஸ்டாம்ப்ஸ், லேபிள், சீல்ஸ் இதையெல்லாம் ஒட்டலாமா, அக்செப்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது. சோ சேரிட்டி ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னா என்னது, அதாவது சேரிட்டி ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னா ஒரு சில தொண்டு நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்காக ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றதுக்காக, அவங்களுக்கான அந்த ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்றதுக்காக சேரிட்டி ஸ்டாம்ப் இதுக்காகவே ஒரு ஸ்டாம்ப் பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை கொடுத்து அதுக்கு அவங்களுக்கான ஃபண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க, பெற்றுக்கொள்வார்கள். சோ இந்த மாதிரி சேரிட்டி ஸ்டாம்ப்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு சீலோ, வேற ஏதாவது ஒரு மார்க்கிங், வேற ஏதாவது ஒரு முத்திரை, இதை எதையுமே போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அல்லாத வேற எந்த விதமான இம்ப்ரெஷனோ, லேபிள்ஸோ, ஸ்டாம்ப்ஸோ, சேரிட்டி ஸ்டாம்ப்ஸ் வேற எதையுமே என்ன பண்ணக்கூடாது, அட்டாச் பண்ணக்கூடாது, இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சில சமயம், அதாவது ஒரு சில இம்ப்ரெஷன்ஸ், ஒரு சில முத்திரைகள் பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பிராங்கிங் இம்ப்ரெஷன் முத்திரை போலவே தோற்றம் அளிக்கக்கூடிய வேற எந்த விதமான முத்திரைகளையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அட்ரஸ் கவர்ல அனுப்பக்கூடாது. ஏன்னா அதை பிராங்கிங் முத்திரையாக மிஸ்டேக்கனா நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துடக்கூடாது. சோ போஸ்டேஜ் ஸ்டாம்ப், நம்மளுடைய தபால் ஸ்டாம்பை தவிர வேற எந்த விதமான ஸ்டாம்பையும் அனுமதிக்க கூடாது. பிராங்கிங் இம்ப்ரெஷன் முத்திரை போன்று தோற்றம் அளிக்கக்கூடிய வேற எந்த இம்ப்ரெஷனையும் அவங்க இம்ப்ரெஸ் பண்ணவும் கூடாது. அதை நம்ம பார்த்து கேர்ஃபுல்லா தான் நம்ம வந்து டிஸ்பேட்ச் பண்ணணும். இதுதான் நான் போஸ்டல் ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்ணும் அப்படின்றதுக்கான பிஓ கைட்ல அடுத்த கிளாஸ். நெக்ஸ்ட், மெத்தட் ஆஃப் அட்ரஸிங். எப்படி வந்து ஒரு தபால்ல அட்ரஸ் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணும், ப்ராப்பரா அட்ரஸியோட அட்ரஸ் எங்க எழுதணும், சென்டருடைய அட்ரஸ் எங்க எழுதணும், எப்படி ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணுன்றதுக்கான ரூல் வந்து அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட், அடுத்தது அட்ரஸ் ஷுட் பி கம்ப்ளீட். முழுமையாக இருக்கணும். ஒரு அட்ரஸ் அப்படின்றது ஒரு கம்ப்ளீட் அட்ரஸாக தான் இருக்கணும். ஒரு தீர்மானமான முழுமையான ஒரு அட்ரஸ் தான் இருக்கணும். அதாவது அந்த அட்ரஸை வந்து பார்த்த உடனே அதை வந்து டிரான்ஸ்மிட் செய்வதற்கும், அதை வந்து இங்க இருந்து இன்னொரு இடத்துல நம்ம அனுப்புவதற்கும், டெலிவரி செய்வதற்கும் எந்த விதமான என்கொயரியும் இல்லாம அதுவே ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியா அதுவே என்ன பண்ணும், எல்லா இடத்தையும் சொல்லணும். லேண்ட்மார்க்ல இருந்து எல்லாத்தையும் தானே வந்து அதை சொல்லணும். இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் வந்து கம்ப்ளீட்டா ஒரு தீர்க்கமா இருக்கணும்ன்றதா நம்மளோட ரூல். அடுத்து, இந்த அட்ரஸினுடைய அட்ரஸ் பெறுநர் அந்த அட்ரஸ் எங்க எழுதணும்னு சொல்றாங்க அப்படின்னா, வலது பக்கத்துல டாப் கார்னர்ல ஸ்டாம்ப் போடணும்னு சொல்லிட்டோம். ஓகேவா, அப்ப அந்த அதே வலது பக்கம் அந்த போர்ஷன்ல லோயர் ஹாஃப், கீழ் ஹாஃப் இருக்கு இல்லையா, அங்கதான் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்டாம்ப் போட்டுறதுக்காக ஒரு 3 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டுட்டு நம்மளுடைய அட்ரஸ தெளிவாக எழுதணும். சோ யாருக்கு அட்ரஸ் பண்றோம், அங்க யாராவது கேர் ஆஃப் யாராவது இருக்காங்களா, என்ன அட்ரஸ், என்ன லேண்ட்மார்க் உட்பட எல்லாமே எழுதும். முக்கியமாக போஸ்ட் டவுன், எந்த டவுனுக்கு நீங்க போஸ்ட் பண்றீங்களோ அதை என்ன பண்ணும், அதை பிளாக் லெட்டர்ஸ்ல எழுதி, கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதி அதை அண்டர்லைன் பண்ணணும். அந்த போஸ்ட் டவுனுக்கு கீழாக என்ன பண்ணும், அந்த டவுனுடைய பின்கோடையும் மறக்காம நோட் பண்ணணும். பிகாஸ் பின்கோட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒரு ப்ராப்பரான டெலிவரிக்கு, அது கண்டிப்பாக தேவை இல்லையா. சோ அட்ரஸ் வந்து என்ன பண்ணும், வலது பக்கத்துல கீழே ஹாஃப், லோயர் ஹாஃப், கீழே அந்த ஹாஃப் ஸ்டாம்புக்காக 3 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டுட்டு கீழே வந்து அட்ரஸ் வந்து போர்ஷன் எழுதலாம். சோ அந்த போஸ்ட் டவுன் இருக்கு இல்லையா, அந்த சிட்டினோட நேம் அதை வந்து பிளாக்ல எழுதி அண்டர்லைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம என்ன பண்ணும், பின்கோட வந்து அதோட அதுக்கு கீழே மறக்காம நீங்க வந்து கிளியரா வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது, சென்டர்னுடைய அட்ரஸ் என்ன பண்ணும், லோயர் லெஃப்ட் ஹேண்ட் கார்னர், இடது பக்கத்தினுடைய லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல என்ன பண்ணும், சென்டருடைய அட்ரஸ், அதுவும் நீங்க டவுன் பின்கோடோடைய கிளியரா வந்து பிரிஸ்கிரைப் பண்ணணும். இதுதான் சரி. அடுத்தது,
கன்செஷன் ரேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்ஸ்க்கு நமக்கு என்ன கிடையாது, டாரிஃப் கிடையாது. 7 கிலோ வரைக்கும் நம்ம இலவசமாக அனுப்பலாம். அதே மாதிரி புக் போஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்செஷன் ரேட் இல்லையா, 50 முதல் 50 கிராமுக்கு 4 ரூபாயோ, அடுத்தடுத்த 50 கிராமுக்கு 3 ரூபாயோ. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸோட மேலெல்லாம் கிளியரா எழுதணும், புக் போஸ்ட் இது என்னது, புக் போஸ்டா இல்ல பிளைண்ட் லிட்ரேச்சர் பேக்கெட்டா அப்படின்றத அட்ரஸ் சைடோட டாப் போர்ஷன்ல கிளியராக வந்து எழுதணும். சோ ஒரு அட்ரஸிங் எப்படி ப்ராப்பரா இருக்கணும், எப்படி கம்ப்ளீட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அடுத்த கிளாஸ் தான் இந்த மெத்தட் ஆஃப் அட்ரஸிங். ஓகே, சோ அட்ரஸ் கம்ப்ளீட்டா இருக்கணும், அதை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கும் டெலிவரி பண்ணுவதற்கும் எந்த விதமான சிரமமும் இருக்கக்கூடாது. அட்ரஸிங்கோட பெறுநரோட அட்ரஸ் வந்து வலது பக்கத்துல கீழே லோயர் ஹாஃப்ல வந்து ஸ்டாம்ப் போட்டுவதற்கு 3 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு எழுதணும். போஸ்ட் டவுனை பிளாக் லெட்டர்ல எழுதி அண்டர்லைன் பண்ணணும். பின்கோடு அதுக்கு கீழே தவறாமல் எழுதணும். சென்டர்ஸ் அட்ரஸ் இடது பக்கத்தினுடைய லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல கண்டிப்பா எழுதணும். சோ பிளைண்ட் லிட்ரேச்சர், புக் போஸ்ட் இந்த மாதிரி கன்செஷன் ரேட் இருக்கக்கூடிய போஸ்டேஜ்கெல்லாம் என்ன பண்ணணும், நீங்க வந்து தவறாம ஃப்ரீ போஸ்டேஜோ இல்ல கன்செஷன் ரேட் இருக்கிறதுக்கோ என்ன கிளாஸ் ஆஃப் ஆர்டிகல்ன்றத அட்ரஸ் போஸ்டுடைய தலையில டாப்ல வந்து கண்டிப்பாக தவறாமல் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது அட்ரஸ் ஆர்டிகல்ஸ் பியரிங் இன்டெஃபினிட் அட்ரஸ். அதாவது நம்ம என்ன சொன்னோம், கரெக்டான அட்ரஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், திட்டவட்டமான அட்ரஸ் இருந்ததுன்னா நம்ம அதை ப்ராப்பரா கொண்டு போய் டெலிவரி பண்ணிடலாம். ஒருவேளை இன்டெஃபினிட் அட்ரஸ் வந்து கிளியரா இல்ல டவுன் நேம் போடல, பின்கோடு சரியா மென்ஷன் ஆகல, இல்ல வெறுமனே பேர் மட்டும் எழுதி ஊர் பேர் எழுதுறாங்க, அட்ரஸ் டோர் நம்பர் அந்த மாதிரி கிளியரா இல்லாத விஷயத்த நம்ம எப்படி டீல் பண்ணுன்றது அடுத்தது. ஓகேவா, சோ இந்த மாதிரி ஒரு டெஃபினட்டா கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து என்ன பண்ணும், இருக்கிற தபால்களை என்ன பண்ணக்கூடாது, நமக்கு டெலிவர் பண்ணுன்ற அவசியம் நமக்கு கிடையாது. சோ நோ ஆர்டிகல் வில் பி டெலிவர்ட் அன்லெஸ் இட் பியர்ஸ் அ டெஃபினிட் அட்ரஸ். கரெக்டான ப்ராப்பர் அட்ரஸிங் இல்லைன்னா அந்த ஆர்டிகல் என்ன பண்ண மாட்டாது, டெலிவர் செய்யப்பட மாட்டாது. ஓகே, அடுத்தது அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதாவது சில பேர் வந்து சர்நேம்ஸ் போலியான பெயர்களை எழுதுறது, இல்லைன்னா பெயர் எழுதாத சர்நேம் குடும்ப பெயரை மட்டும் எழுதுறது, இல்ல வேற ஏதாவது ஒரு மார்க்ஸ் ஒரு புனை பெயர் இந்த மாதிரி எழுதுறது எதுவுமே அனுமதிக்க கூடாது. இந்த மாதிரி கட்டாயமா இருக்கக்கூடாது. ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு குறிப்பிட்ட பெயருக்கோ இல்ல குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு மட்டும்தான் என்ன பண்ணிருக்கணும், அந்த ஆர்டிகல்ஸ் வந்து அட்ரஸ் செய்யப்பட்டிருக்கணும். ஓகே, இன்னொரு விஷயத்திலயும் நம்ம வந்து டெலிவரி கொடுக்க மாட்டோம். எப்போ அப்படின்னா, நம்ம இதுக்கப்புறம் ஒரு டாபிக் பார்க்க போறோம், போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம் இல்லையா. அந்த போஸ்ட் பாக்ஸ் ஒருவேளை ஒரு PO பாக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் போட்டு வராங்க, நம்ம பாக்குறோம் நம்ம ஆபீஸ்ல அப்படி ஒரு போஸ்ட் பாக்ஸே கிடையாது. அந்த பேர்ல அந்த அட்ரஸிங்கோட பெயர்லயோ எந்த ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பரும் இப்படி கிடையாது, இல்லைன்னா அந்த போஸ்ட் பாக்ஸினுடைய ரெண்ட் அக்ரிமெண்ட் டைம் வந்து முடிந்து விட்டது அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், அந்த சமயத்திலயும் அந்த ஆர்டிகிளை டெலிவர் செய்யாம சென்டருக்கே நம்ம திருப்பி அனுப்பிடுவோம். சோ கரெக்டான அட்ரஸிங் இருக்கணும்னு சொல்லிட்டோம். அப்படி ஒருவேளை ப்ராப்பர் அட்ரஸிங் இல்லைன்னா அதை என்ன பண்ணிடணும், அது வந்து நம்ம டெலிவர் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, சென்டருக்கு திருப்பி அனுப்பிடலாம் அப்படின்றதும் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடிஷன் ஆஃப் சென்டர் அட்ரஸ். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் அட்ரஸிங்லேயே பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஆர்டிகல்லையும் லோயர் பாட்டம் லெஃப்ட் ஹேண்ட் கார்னருடைய இடது பக்க மூலையில அட்ரஸ் சென்டர்னுடைய அனுப்புனருடைய அட்ரஸ் வந்து ஒரு ப்ராப்பர் டவுன் பின்கோடோட கம்ப்ளீட் அட்ரஸ் கட்டாயமாக ஆட் பண்ணி தான் அனுப்பணும். அப்படி சென்டர் அட்ரஸ் இல்லாத ஆர்டிகல் ஒருவேளை ரிட்டர்ன் செய்யப்பட்டா என்ன பண்ணுவோம், அது வந்து RLO நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ரிட்டர்ன் லெட்டர் ஆஃபீஸ்க்கு தான் அது அனுப்பப்படும். ஸோ கண்டிப்பாக சென்டர்ஸ் அட்ரஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும். அடுத்தது இன்டிமேஷன் ஆஃப் அட்ரஸ் டு கரஸ்பாண்டன்ஸ் அப்ராட். அப்ராடுக்கு போகக்கூடிய அந்த மாதிரி ஆர்டிகல்ஸை வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ணும்போது அந்த தபால்களை எல்லாம் எழுதும் போது நம்ம இப்போ சேலம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா. சோ அதனால எந்த ஸ்டேட், தமிழ்நாடு, இந்தியா அப்படின்னு நம்மளோட எந்த ஸ்டேட் மாநிலத்துல இந்த ஊர் இருக்கு, அட் த சேம் டைம் எந்த கண்ட்ரில இருக்குன்ற மாதிரி சென்டர்ஸ் அட்ரஸ்ல என்ன பண்ணும், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டான அட்ரஸிங் வந்து வேணும். ஸோ அப்ராட் அனுப்பக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஓகே, ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு சென்டர், ஓகேவா, ஒரு சென்டர் தபால வந்து போஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகே, தபால வந்து போஸ்ட் பண்ணிட்டாரு. ஓகே, தபால வந்து போஸ்ட் பண்ணிட்டாரு. ஸோ போஸ்ட் பண்ண ஆர்டிகல்ஸை ரீகால் பண்றதுக்கு அந்த அட்ரஸுக்கு எல்லா உரிமையும் உண்டு. எது வரைக்கும் ரீகால் பண்ணலாம், தபால வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளும் வசதி. ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னா போஸ்ட் செய்த ஆர்டிகிளை திரும்ப பெற்றுக்கொள்ளும் வசதி தான் ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஓகே, ஸோ ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் as long as it has been delivered, அதாவது அந்த தபால் வந்து டெலிவர் ஆகுற வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அந்த தபால்களை ரீகால் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா, அல்லது
சில சமயம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏதோ ஒரு கோர்ட் ஆஃப் லாவே இந்த ஆர்டிகிளை வந்து சீஸ் பண்ணிருப்பாங்க இந்த ஆர்டிகிள். ஸோ இந்த மாதிரி இல்லாத நார்மலா இன்னும் டெலிவர் ஆகல, போஸ்ட் பண்ணியாச்சு ஆனா இன்னும் என்ன ஆகல, தபால் வந்து டெலிவரி ஆகாத பட்சத்துல அந்த ஆர்டிகிளை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ரீகால் த ஆர்டிகல்ஸ். நம்ம அந்த ஆர்டிகளை திரும்ப பெற்றுக்கொள்ளும் ஒரு வசதியும் உண்டு. ஓகே, ஸோ இந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ்க்கு சார்ஜ் என்னது, நம்மளோட நார்மல் இன்லேண்ட் ஆர்டிகல்ஸ்க்கு ரீகால் பண்ணணும் திரும்ப பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதற்கான கட்டணம் வந்து 6 ரூபாய். ஃபாரின் லெட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ்க்கான போஸ்டேஜ் எவ்வளவு அப்படின்னா 15 ரூபாய் அதுக்கான ஃபீஸ். அண்ட் ஃபாரின் பார்சல்ஸ் ஏதாவது புக் பண்றீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜ் வந்து 30 ரூபாய். இதுதான் நம்ம ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ்க்கான சார்ஜ் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ அடுத்தது, ஸோ எந்த அலுவலகத்துல நீங்க போஸ்ட் புக் பண்ணோமோ போஸ்ட் செய்தோமோ அந்த போஸ்ட் மாஸ்டர், அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் மாஸ்டருடைய அனுமதி பர்மிஷனோட தான் என்ன பண்ணும், கட்டாயமா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரீஃபேஸ் பண்ணணும். சரி, இந்த ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இந்த 6 ரூபாய் 15 ரூபாய் 30 ரூபாய் இந்த கட்டணங்களை எப்படி செலுத்துவது அப்படின்னா, இதற்குரிய இந்த பிரிஸ்கிரைப் கட்டணத்தை எப்படி பண்ணும் அப்படின்னா போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மூலியமா ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதி அதற்குரிய அந்த கட்டணத்தை என்ன பண்ணும், இந்த ஷேப் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மூலியமாக தான் நம்ம அந்த ஃபீஸை செலுத்தணும். ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஒரு சென்டர் தபால் அனுப்பினவர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த தபாலை எப்ப வேணாலும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஆனா எப்ப வரைக்கும் தான் பண்ண முடியும், அந்த ஆர்டிகல் போய் அந்த அட்ரஸுக்கு பெறுநருக்கு என்ன பண்ணிருக்க கூடாது, டெலிவர் ஆகுற வரைக்கும் அந்த ஆர்டிகலை வந்து நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளும் ஒரு உரிமையும் அவருக்கு இருக்கு. சோ இதுக்கு அந்த போஸ்ட் மாஸ்டருடைய என்ன பண்ணும், பர்மிஷன் வாங்கி தான் பண்ணணும். சோ இதற்குரிய அந்த பிரிஸ்கிரைப் ஃபீ என்னன்னு பார்த்துட்டோம். அதை வந்து இந்த ஷேப் ஆஃப் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மூலியமாக செலுத்தி தான் என்ன பண்ணும், நம்ம இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ரீகால் பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த ரீகால் செய்வதற்காக கட்டின அந்த கட்டணத்தை ரீஃபண்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அந்த பெய்ட் ஃபீஸ் என்ன பண்ண முடியாது, ரீஃபண்ட் பண்ண முடியாது. ஓகே, இதுவே அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகலாக இருந்தால் இப்படி மாதிரி செஞ்சுக்கலாம். ஒருவேளை ஒரு ரெஜிஸ்டர் ஆர்டிகலையோ ஒரு இன்ஷூர் பண்ணப்பட்ட ஆர்டிகலையோ அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து ரீகால் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, அவங்க புக் செய்த அந்த ஒரிஜினல் ரெசிப்ட் இருக்கு இல்லையா, நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்துருப்போம் இல்லையா புக் பண்ணதுக்கான ரெசிப்ட், அந்த ஒரிஜினல் ரெசிப்டையும் அந்த அப்ளிகேஷனோட இணைத்து அதற்குரிய ஃபீஸை ஒட்டி அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட கொடுக்கணும். இதுதான் சரி. இப்போ ஒருவேளை இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலாக இருந்து ஏர் மெயில்ல தான் அனுப்பக்கூடிய ஒரு செகண்ட் கிளாஸ் மெயிலாக இருந்து நீங்க ஏர் சர்சார்ஜ் எல்லாம் பே பண்ணிருந்து ஏர்ல நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு தபாலாக இருந்தால் ஓகேவா, அந்த ஏர் சார்ஜஸையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏர் சர்சார்ஜையும் ஒருவேளை ஏதாவது இதை வந்து நீங்க ஒரு RMS வரைக்கும் போயிடுச்சு, இதுக்காக ஏதாவது ஒரு டெலிகிராஃபோ இல்ல எதுக்கான அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஏதாவது ஆகும் பட்சத்துல என்ன பண்ணும், அந்த ரீகால் செய்த அந்த சென்டர் தான் அதற்குடைய அத்தனை செலவையும் ஏற்றுக்கணும். சோ நீங்க அனுப்பின ஆர்டிகிள்ஸை திரும்பி பெறுவதற்கான ஏதாவது ஏர் சர்சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்வால்வ் ஆனாலோ இல்ல டெலிகிராஃப் இந்த மாதிரி வேற ஏதாவது செலவுகள் வந்து அவருக்கு ஏற்படும் பட்சத்துலயும் அது என்ன பண்ணும், அது எல்லாத்தையும் சென்டர் தான் பேர் பண்ணணும். சோ this is called recall of articles. சோ எப்போ வாங்கிக்கலாம், என்ன சார்ஜ், சோ வந்து நமக்கு வந்து அக்கௌண்டபிள் ஆர்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ரெசிப்டையும் என்ன பண்ணும், இணைத்து வந்து கண்டிப்பா அனுப்பணும். அண்ட் ஆல்சோ ஏதாவது ஏர் சர்சார்ஜோ வேற எது மாதிரி கட்டணங்கள் இருந்தாலும் அதையும் அந்த சென்டர் தான் என்ன பண்ணிக்கணும், அதுக்கான இதை வந்து பேர் பண்ணிக்கணும். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல. அடுத்தது இப்ப PO கைட் பார்ட் 1ஓட அடுத்த ஒரு செக்ஷனுக்கு மூவ் பண்றோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜெனரல் இது எல்லாமே இல்லாம அடுத்த ஒரு முக்கியமான ஒரு பார்ட் தட் இஸ் கால்ட் டெலிவரி. டெலிவரி பொறுத்த வரைக்கும் நம்ம PO கைட் பார்ட் 1ல போஸ்ட்மேன் எக்ஸாமினேஷனுக்கு இட் இஸ் கன்சிடர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுகிறது. ஏன்னா போஸ்ட்மேன் எக்ஸாமினேஷனுக்கு இந்த டெலிவரி சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான் இட் இஸ் எக்ஸ்பெக்டட், நிறைய வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த ஒரு முக்கியமான பார்ட்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் தான் நம்ம அடுத்து வந்து நம்ம டீல் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், டெலிவரிக்கான டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க, PO கைட் பார்ட் 1ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தபால் ஆர்டிகல் ஒரு போஸ்டல் ஆர்டிகல் வந்து அவரோட வீட்லயோ அவருடைய அலுவலகத்திலேயோ அட்ரஸி கிட்டயோ அல்லது அவர் ஆத்தரைஸ் செஞ்ச ஒரு ஏஜென்ட் அவர் ஆத்தரைஸ் பண்ணிருப்பார் இல்லையா, அந்த ஏஜென்ட் கிட்டயோ நம்ம வந்து கொடுத்தாலே அந்த தபால் அப்படிங்கிறது டெலிவரி செய்யப்பட்டதாக கருதப்படும். சோ மறுபடியும் சொல்றேன், ஒரு டெலிவரி வந்து அவருடைய வீட்டிலேயோ அலுவலகத்திலேயோ அட்ரஸிடமோ அல்லது அவரே ஆத்தரைஸ் செய்த ஏஜென்ட்டிடமோ, ஆத்தரைஸ் பண்ணிருப்பாங்களே ஒரு பர்சன்ஸ் அவங்க இல்லாத பட்சத்துல இவர்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு, அந்த ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் கிட்டயும் நம்ம டெலிவர் செய்தாலே அந்த தபால் வந்து டெலிவர் செய்வதாக கருதப்படும் அண்டர் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்டின் படி டெலிவர் செய்ததாக கருதப்படும். இட் இஸ் டீம்ட் டு பி டெலிவர்ட் டு தி அட்ரஸிக்கு டெலிவர் செய்ததாக கருதப்படும். இதுதான் டெலிவரிக்கான டெஃபினிஷனா PO கைட் பார்ட் 1ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன்,
அடுத்தது ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் எப்படி டெலிவர் பண்ணலாம். சோ ரெஜிஸ்டர் ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் எப்படி இட் இஸ் அட்ரஸி ஸ்பெசிபிக். யார்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணும் கட்டாயமாக, அந்த அட்ரஸிடமோ அல்லது அவர் அனுமதித்தால் அவர் ஆத்தரைஸ் செய்த ஏஜென்ட்டிடமோ மட்டும்தான் கொடுக்கணும். மறக்காம அந்த ஆர்டிகல் டெலிவரி செய்ததுக்கான ஒரு சிக்னேச்சர் கண்டிப்பாக வாங்கணும், ஒரு அக்விட்டன்ஸ். ஓகேவா, சைன்ட் எ ரெசிப்ட் ஃபார் இட். இந்த தபாலை பெற்றுக்கொண்டதற்கான ஒரு சிக்னேச்சர் கண்டிப்பாக அவர் போடணும். ஓகேவா, அக்விட்டன்ஸ் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சோ சாதா ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், அவர்கிட்டமோ அந்த ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் கிட்டே கொடுத்துடலாம். பட் ரெஜிஸ்டர் ஆர்டிகல் அட்ரஸி ஸ்பெசிபிக். இந்த தபாலை வந்து ஒரு அக்கௌண்டபிள் ஆர்டிகல் அப்படிங்கிறதுனால இந்த தபாலை டெலிவர் செய்து என்ன பண்ணணும், அந்த டெலிவர் செஞ்சுட்டு கரெக்டான ஆன் டோக்கன் ஆஃப் டெலிவரி நீங்க டெலிவர் செய்த கையெழுத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சோ இதுதான் டெலிவரி ஆர்டிகல்ஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கான ஒரு முறை வந்து பிஓ கைட்ல இதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஓகே, ரெஃப்யூசல் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல் பிரசன்டட் ஃபார் டெலிவரி. டெலிவரிக்காக ஒரு ஆர்டிகல்ஸை நம்ம ஒரு அட்ரஸி கிட்ட போய் நம்ம வந்து என்ன பண்றோம், பிரசன்ட் பண்றோம். பட் அவர் என்ன பண்றாரு, அந்த ஆர்டிகல்ஸை வாங்குறதுக்கு மறுக்கிறார். சில சமயம் மறுக்கலாம், அல்லது என்ன பண்ணலாம், சில சமயம் வந்து எனக்கு இதை இன்னும் கொஞ்சம் வந்து உங்களோட தபால் அலுவலகத்திலேயே இதை வந்து ரீடைன் பண்ணுங்க, இதை வந்து நீங்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கலாம். ஒருவேளை ஒரு அட்ரஸி வந்து இப்போ தபால் வாங்க மறுத்து விட்டு என்ன சொல்றாரு, ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு. சோ ரெஃப்யூசல் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் பிரசன்டட் ஃபார் டெலிவரி. அடுத்து பார்க்க போறோம். ஒருவேளை ஒரு அட்ரஸி வந்து தபால் நம்ம கொடுக்கும் போது என்ன பண்ணிடுறாரு, வாங்குறதுக்கு மறுத்துடுறார். ஓகே, தபால் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா மறுத்துடுறார். அட் த சேம் டைம் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த தபால்களையும் நீங்களே வச்சிருங்க, டிடென்ஷன் நீங்களே தாமதப்படுத்தி உங்களோட அலுவலகத்தையே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன பண்றாரு, அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அப்படின்னா நம்ம எவ்வளவு நாள் அதை வைத்திருக்கலாம் அப்படின்னா 7 நாளைக்கு மிகாமல் அந்த ஆர்டிகலை வந்து நம்ம வந்து வச்சிருக்கலாம். ஓகே, சோ டீடைன் பண்ண சொன்னா 7 நாளைக்கு மிகாமல் அந்த ஆர்டிகல்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது அந்த 7 நாளைக்கு அப்புறமும் நம்ம என்ன பண்ணலாம், நார்மலாவே நமக்கு என்ன கண்டிஷன், முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இன்டிமேஷன் கொடுப்போம், தபால் வந்த உடனே அடுத்த நாள் செகண்ட் இன்டிமேஷன் கொடுப்போம், அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 5 நாள் வச்சுட்டு என்ன பண்ணிப்போம், நம்ம பண்ணிடுறோம். இல்ல அட்ரஸ் என்ன பண்ணிடுறாரு, எடுத்த உடனேவே டெலிவரி வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு, கட்டாயமாக அந்த தபாலை பெறுவதற்கு மறுத்து விட்டால் என்றால் ஓகே என்ன பண்ணிடலாம், நீங்க தபாலை எடுத்த உடனே மறுத்து விட்டாலோ அல்லது 7 நாளைக்கு அப்புறம் கூட அவர் என்ன பண்ணல, அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணி நம்ம கிட்ட வாங்கலனாலோ என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு வந்து ரெஃப்யூஸ்ட் அப்படின்ற ரிமார்க்கை வந்து அந்த கவர் மேல எழுதி நம்ம வந்து அந்த சென்டருக்கு என்ன பண்ணிடலாம், தாராளமா திருப்பி அனுப்பிடலாம். சோ டீடைன் பண்ண சொன்னா எவ்வளவு நாள் பண்ணிக்கலாம், அதிகபட்சம் 7 நாள் பண்ணலாம். 7 நாளைக்கு அப்புறம் வரலன்னா நம்ம அதை சென்டருக்கே திருப்பி விடலாம். இல்ல அட்ரஸி வந்து முதல் நாளே மறுத்து விடுகிறார், எனக்கு வேண்டாம் என்று மறுத்து விடுகிறார் என்றால் இம்மிடியட்டாக நீங்க என்ன பண்ணிக்கலாம், அது மேல ரெஃப்யூஸ்ட் அப்படின்ற ரிமார்க் எழுதி அதை சென்டருக்கே நம்ம திருப்பி அனுப்பிடலாம். இதுதான் ஹவு டு ரெஜிஸ்டர் ஆர்டிகலை ரெஃப்யூஸ் பண்ணா, டெலிவரிக்கு பிரசன்ட் பண்ணும்போது ரெஃப்யூஸ் பண்ணா மறுக்கும் பொழுது என்ன முறையை கையாளணும்ன்றதுக்கான இந்த கிளாஸ் வந்து இதுதான். அடுத்தது ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் டெலிவரிங் ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் டு ஃபர்ம்ஸ். அதாவது ஒரு பெரிய நிறுவனத்திற்கு நிறைய தபால்கள் வரும் பொழுது அதை எப்படி வந்து அதை டீல் பண்ணணும் அப்படின்னா, ஸ்பெஷல் லிஸ்ட் இல்லையா, நமக்கு தெரியும் ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்றது. அதாவது 3க்கும் மேற்பட்ட ஆர்டிகிள் ஒரு நிறுவனத்திற்கு ஒரே சமயத்துல வரும்போது என்ன சொல்றாங்க, ரூல் படி ஒரு ஸ்பெஷல் டெலிவரி ஸ்லிப் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த ஸ்பெஷல் லிஸ்ட் அப்படிங்கிறது டூப்ளிகேட், அதாவது 2 காப்பியாக என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. 2யுமே போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து டெலிவரிக்கு கொடுத்துருவோம். சோ அவங்க வந்து ஒரு லிஸ்டையும் அதற்குரிய தபால்களையும் பெற்றுக்கொண்டு இன்னொரு லிஸ்ட்ல நமக்கு என்ன பண்ணி தந்துருவாங்க, இந்த தபால்களை பெற்றுக்கொண்டதற்கான அக்விட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. சோ பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு நிறைய தபால்கள் ஒரே சமயத்துல வரக்கூடிய பட்சத்துல என்ன பண்ண மாட்டோம், இண்டிவிஜுவலா நம்ம ரெசிப்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி டெலிவர் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஸ்பெஷல் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரே ஸ்லாட்ல நம்ம டெலிவர் பண்ணிடுவோம். இதுக்கு 2 டூப்ளிகேட்ல லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஒண்ணு வந்து அவங்க கிட்டே கொடுத்துட்டு இன்னொன்னுல நம்ம அக்விட்டன்ஸ் வாங்கிட்டு வருவோம். திஸ் இஸ் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு அனுப்புறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இதுதான். சோ நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட், இந்த பர்தானிஷன் உமன் பத்தி பல போஸ்ட்மேன் எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. எப்படி வந்து ஒரு பர்தானிஷன் உமன், ஒரு பர்தா அணிந்த ஒரு விமனுக்கு எப்படி வந்து தபால்களை டெலிவர் பண்ணலாம். ஏன் இந்த பர்தானிஷன் உமனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, முகத்தை பார்த்து ஐடென்டிஃபை செய்ய இயலாது. சோ இது வந்து 2 விதமா இந்த டெலிவரி வந்து எஃபெக்ட் பண்ண சொல்லி நம்ம ரூல்ல வந்து பிரிஸ்கிரைப் பண்றாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பர்தானிஷன் உமனுக்கு வரக்கூடிய தபால்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து அவர்களுடைய கையெழுத்தையோ அல்லது இல்லிட்ரேட்டா இருக்க பட்சத்துல அவங்களோட கை ரேகையோ பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க தபால்களை அவங்க கிட்ட கொடுக்க கூடாது. என்ன பண்ணணும், அவங்களோட ஒரு
ஒரு ரெஸ்பெக்டான ஒரு விட்னஸ், அவங்க வீட்லயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரெஸ்பெக்டபிள் ஒரு விட்னஸ் யார்கிட்டயாவது என்ன பண்ணும், அவங்க வந்து அட்டெஸ்ட் செய்ய வேண்டும். அதாவது ஒரு பர்தானிஷான் உமன் போட்ட கையெழுத்தை நம்ம போஸ்ட் ஆபீஸ்க்கு தெரிஞ்சவராக ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு விட்னஸாக இருந்தால் என்ன பண்ணலாம், அவங்க அந்த கையெழுத்தையோ ரேகையோ வந்து விட்னஸ் பண்ணணும். அண்ட் ஆர்டிக்கிள நம்ம வந்து அந்த பர்தானிஷன் உமன் கிட்ட கொடுக்க மாட்டோம், அந்த விட்னஸிடம் தான் டெலிவர் செய்வோம். ஓகே, ரிப்பீட், கையெழுத்து அவங்க கிட்ட வாங்கிப்போம், கையெழுத்தோ ரேகையோ. ஆனால் டெலிவர் பண்றது யார்கிட்ட பண்ணுவோம் அப்படின்னா அந்த விட்னஸ் கிட்ட தான் டெலிவர் பண்ணும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி. உங்களுக்கு போஸ்ட்மேனுக்கு தெரிந்த ஒரு விட்னஸ் ஆக இருந்தால் என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட ஒரு கீழே விட்னஸ் வாங்கிட்டு அந்த தபால விட்னஸ் இடமே வந்து கொடுத்து விட்டு வந்துடலாம். இதுவே ஒருவேளை அந்த விட்னஸ் வந்து அந்த போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்சவரா இல்ல, ஒரு பர்சனலா தெரியல அப்படின்னா, ஓகேவா, போஸ்ட்மேனுக்கு தெரிந்தவராக ஒருவேளை இல்லை என்றால், ஓகேவா, சோ என்ன பண்ணும் அப்படின்னா பிஃபோர் டேக்கிங் டெலிவரி, அந்த டெலிவரி வாங்குறதுக்கு முன்னாடி யாரோ ஒரு ஐடென்டிஃபையர் போஸ்ட்மேனுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடென்டிஃபையரை அழைத்து வந்து அவர் முன்னாடி என்ன பண்ணும், அந்த பர்தானிஷன் சைன் பண்ணி என்ன பண்ணும், இந்த ஐடென்டிஃபையர் வந்து கையெழுத்து போடணும், அந்த விட்னஸும் போடணும், அக்னாலேஜ்மெண்ட் அந்த டெலிவரி ஸ்லிப் முத கொண்டு எல்லாத்துலயும் விட்னஸ் போட்டு அதுக்கப்புறம் அந்த தபால வந்து டெலிவரி பண்ணலாம், விட்னஸ் கிட்ட டெலிவரி பண்ணலாம். ஓகே, சோ போஸ்ட்மேனுக்கு தெரிந்த விட்னஸ் வீட்டிலே இருந்தா பிரச்சனையே கிடையாது. அவங்க கையெழுத்துக்கு கீழே அந்த விட்னஸோட கையெழுத்தையும் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிடலாம், தபால விட்னஸிடம் கொடுத்து விடலாம். ஒருவேளை விட்னஸ் வந்து அந்த போஸ்ட்மேனுக்கு தெரிந்தவராக இல்லை என்றால் என்ன பண்ணணும், டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரோ போஸ்ட்மேனுக்கு தெரிந்த ஒரு ஐடென்டிஃபையரை அழைச்சிட்டு வந்து அவரோட முன்னிலையில அந்த விமனை கையெழுத்து போட்டு இவரும் விட்னஸ் போட்டு அக்னாலேஜ்மெண்ட் டெலிவரி ஸ்லிப் எல்லாத்துலயுமே ஒரு விட்னஸை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த ஐடென்டிஃபையர் கிட்ட இந்த தபால்களை கொடுத்து விடலாம். சோ திஸ் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் டெலிவரிங் பர்தானிஷன் உமன். பர்தானிஷன் உமனை எப்படி வந்து ஆர்டிகல் டெலிவரி கொடுக்கலான்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து இதுதான். நெக்ஸ்ட், ஓகே, அடுத்தது டெலிவரி ஆஃப் டேமேஜ் ரெஜிஸ்டர் ஆர்டிகல். ஒரு டேமேஜ் ஆன ஒரு ஆர்டிகல், ஒரு ஒரு சேதமடைந்த ஒரு ரெஜிஸ்டர் ஆர்டிகல் டெலிவரியை எப்படி எஃபெக்ட் பண்ணலாம். சோ சேதமான டேமேஜ் ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் நம்ம போஸ்ட்மேனிடம் கொடுத்து விடணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ என்ன பண்ணலாம், ஒரு நோட்டீஸ் மட்டும் நம்ம கொடுத்து அனுப்பலாம் போஸ்ட்மேன் மூலியமாக. இந்த மாதிரி டேமேஜ் ஆன கண்டிஷன்னால இது நீங்க போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்து 7 நாட்களுக்குள்ள இன்லேண்ட் ஆர்டிகல்ஸ் ஆக இருந்தாலும் ஃபாரின் ஆர்டிகலாக இருக்கும் பட்சத்தில் 15 நாட்களுக்குள்ளாக என்ன பண்ணும், இந்த ரெஜிஸ்டர் ஆர்டிகலை நீங்க எங்க கிட்ட வந்து விண்டோ டெலிவரி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துடணும். இந்த நோட்டீஸ் வந்து கொண்டு போய் அவங்க சர்வ் பண்ணிடுவாங்க. சோ அந்த 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 அட்ரஸ் என்ன பண்ணணும், இந்த நோட்டீஸை கொண்டு வந்துட்டு நம்ம கிட்ட இதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த டேமேஜ் ஆர்டிகல் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் மாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட முன்னிலையில தான் இந்த மாதிரி இந்த கண்டிஷனோட இந்த எப்படி வந்து சேதமா வந்தது அப்படின்ற கண்டிஷன் பார்த்து ஒரு இன்வென்டரி ப்ரிப்பேர் பண்ணுவாரு. இன்வென்டரியில அதை ஓபன் பண்ணும்போது என்னென்ன ஆர்டிகல்ஸ் கண்டென்ட்ஸ் இருந்தது அப்படின்னு 2 டூப்ளிகேட்ல இன்வென்டரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு இன்வென்டரி என்ன பண்ணுவாரு, சீல் வச்சு சென்டருக்கு அனுப்பணும் அப்படின்றதுதான் ரூல். சோ டேமேஜ் ஆர்டிகல் என்ன பண்ணுவோம், போஸ்ட்மேன் கிட்ட கொடுக்க மாட்டோம், ஒரு நோட்டீஸ் கொடுத்து இன்லேண்ட் ஆர்டிகலா இருந்தா 7 நாளைக்குள்ள கலெக்ட் பண்ணிக்கணும், ஃபாரின் ஆர்டிகலா இருந்தா 15 நாளுக்குள்ள கலெக்ட் பண்ணிக்கணும்னு இன்டிமேஷன் கொடுத்துருவோம். அட்ரஸி அந்த இன்டிமேஷனை கொண்டு வந்து என்ன பண்ணிக்குவாரு, அந்த நோட்டீஸ் இருக்கு இல்லையா, அந்த நோட்டீஸ் வந்து அதை கொண்டு வந்து போஸ்ட் மாஸ்டரோட முன்னிலையில அந்த இன்வென்டரி ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இருக்குன்றத பெற்றுக் கொடுப்பார். இதுதான் டேமேஜ் ரெஜிஸ்டர் ஆர்டிகல் டெலிவரி பண்றதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். சோ அடுத்தது டெலிவரி ஆஃப் பார்சல்ஸ் அண்ட் பீரியட் ஆஃப் தேர் டிடென்ஷன் அட் ஆஃபீஸ் ஆஃப் டெலிவரி. பார்சல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி டெலிவரி பண்ணலாம், எவ்வளவு நாள் வந்து நம்ம ஆபீஸ்லயே நம்ம வந்து வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றது. ஒரு பார்சல், அதாவது 10 கிலோக்கு மிகாத பார்சல், மேல இருக்காத பார்சல் இருக்கு இல்லையா, அதை வந்து டெலிவரிக்கு நீங்க கொடுக்கலாம். பட் வந்து இட் இஸ் இஷ்யூட் ஃபார் டெலிவரி ஒன்லி ஒன்ஸ், ஒரு முறை மட்டும்தான். அதாவது செகண்ட் இன்டிமேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் பார்சலுக்கு இல்லை. 10 கிலோக்கு உள்ள இருக்கக்கூடிய பார்சல் என்ன பண்ண வேணாம், செகண்ட் இன்டிமேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ a parcel which does not exceed 10 kg in weight, அதை என்ன பண்ணிக்கலாம், டெலிவரிக்கு ஒரே ஒரு முறை இன்டிமேஷனுக்காக போஸ்ட்மேனிடமே கொடுத்து விடலாம். ஓகே, இட் வில் நாட் பி இஷ்யூட் அகைன் ஃபார் டெலிவரி. அடுத்த நாளும் என்ன பண்ண தேவையில்லை, இன்னொரு முறை செகண்ட் இன்டிமேஷனுக்காக கொடுத்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இப்போ நோட்டீஸ் ஆஃப் அரைவல் ஆஃப் பார்சல், அதான் நெக்ஸ்ட். ஆனா என்ன பண்ணக்கூடாது, செகண்ட் இன்டிமேஷன் கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பார்சல் வந்ததற்கு அப்படின்றதுக்கான நோட்டீஸ் மட்டும் என்ன பண்ணிடலாம், நெக்ஸ்ட் டெலிவரி வந்து போஸ்ட்மேன் வந்து கொண்டு போய் சர்வ் பண்ணிடுவாரு. அடுத்து 10 கிலோக்கு உள்ள இருக்கக்கூடிய பார்சலுக்கு இப்படி ஒரு இன்டிமேஷன் கொடுத்துடலாம், மறுபடியும் டெலிவரி கொடுக்க வேண்டாம். ஆனா அந்த அரைவல் பத்தின நோட்டீஸ் மட்டும் நம்ம சர்வ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. அடுத்து
பார்சல் வெயிங் அபவுட் 10 kilograms, 10 கிலோக்கும் மேல இருக்கக்கூடிய பார்சல். பிகாஸ் பார்சலுடைய மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ 20 kgs இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு மேல இருக்கக்கூடிய வெயிட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல விண்டோ டெலிவரி மட்டும் தான் கொடுக்கணும். ஓகே. ஆனா இன்னொன்னு ரூல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பார்சலுக்கு ஹோம் டெலிவரி சார்ஜ் பே பண்ணியிருந்தா மட்டும் என்ன பண்ணலாம், எவ்வளவு கேஜிஸ் ஆக இருந்தாலும் நம்ம ஹோம் டெலிவரி எஃபெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ 10 கிலோக்கு மேல இருக்கக்கூடிய பார்சல்ஸை நம்ம கொண்டு போய் நீங்க வந்து கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு நோட்டீஸ் மட்டும் நம்ம சர்வ் பண்ணிட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல விண்டோ டெலிவரி எஃபெக்ட் பண்ணால் போதும். ஓகே. ஸோ பார்சலுக்கான நோட்டீஸ் கொடுத்தாச்சு, இன்டிமேஷன் கொடுத்தாச்சு. அது கொடுத்தும் 7 நாளைக்கு அப்புறம் நம்ம வரல அப்படின்னா அந்த பார்சல் வந்து அன்கிளைம்டு அதாவது கிளைம் பண்ணல அப்படின்னு ட்ரீட் பண்ணி அதை வந்து சென்டருக்கே திருப்பிடலாம். சோ எப்படி ஒரு பார்சலை ட்ரீட் பண்ணும், 10 கிலோக்கு உள்ள இருக்கிற பார்சல்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணும், 10 கிலோக்கு மேல இருக்கிற பார்சல்ஸ் விண்டோ டெலிவரி பண்ணணும். அதுக்கு மேல 7 days கழிச்சு அவங்க வரல அப்படின்னா அந்த பார்சல் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ட்ரீட் இஸ் அன்கிளைம்டாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். அடுத்து டெலிவரி ஆஃப் இன்ஷூர்ட் ஆர்டிகல்ஸ். இன்ஷூர்ட் ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னா 500 ரூபாய்க்கு உள்ள இருக்கக்கூடிய இன்ஷூர் ஆர்டிகல்ஸை நார்மலாக என்ன பண்ணலாம், போஸ்ட்மேன் இடமே நம்ம வந்து கொடுத்து விட்டு நம்ம டெலிவரி பண்ண வைக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த ஆர்டிகல் இன்ஷூர் வேல்யூ வந்து 500 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல விண்டோ டெலிவரி மட்டும் தான் கொடுக்கணும். பட் இப்போ உங்களுக்கு ரூல் படி என்ன வந்துச்சு, கன்சாலிடேட்டா வந்தாச்சு. இன்ஷூர்ட், விபி, சிஓடி எல்லாம் சேர்த்து கன்சாலிடேட்டா நமக்கு லிமிட்ஸ் வந்தாச்சு. பட் இண்டிவிஜுவல் இன்ஷூர் ஆர்டிகல்ஸ் 500 rupeesக்கு மேல போகும்போது போஸ்ட் ஆஃபீஸ்ல விண்டோ டெலிவரி மட்டும் கொடுத்தாலே போதுமானது. ஓகே. அடுத்தது இந்த இன்ஷூரை பொறுத்த வரைக்கும் அதேதான். ஒருவேளை அந்த கவரோ அல்லது வந்து அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸோ ஒரு டேம்பரான மாதிரியோ ஓபன் பண்ண மாதிரியோ அல்லது சேதமான ஒரு நிலையிலயோ வந்தா என்ன பண்ணும், போஸ்ட் மாஸ்டருடைய முன்னிலையில அந்த அட்ரஸையை வரவழைத்து ஒரு இன்வென்டரி ப்ரிப்பேர் பண்ணி அதுல என்னென்ன இருந்தது அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணி தான் அவர் முன்னிலையில தான் டெலிவரி வந்து கொடுக்கணும். அதுல அந்த ஒரு காப்பி ஆஃப் சைன்ட் இன்வென்டரி என்ன பண்ணும், அந்த சென்டருக்கு மறக்காம நம்ம வந்து அனுப்பி அது கூட ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வச்சு அனுப்பிடுவோம். ஓகே. அடுத்து ஒரு இன்ஷூர்ட் ஆர்டிகல் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா ஓகேவா, இட் வில் நாட் பி சென்ட் அவுட் ஃபார் செகண்ட் டைம். இது வந்து செகண்ட் டைம் நம்ம அனுப்ப தேவையில்ல, அதோட இன்டிமேஷன் மட்டும் நம்ம சர்வ் பண்ணாலே போதும். அதை பத்தின இந்த மாதிரி தபால்களை 2வது நாளும் கொடுத்து அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஷூர்டை பொறுத்த வரைக்கும் 2வது நாள் வந்து இந்த தபால் வந்ததற்கான இன்டிமேஷனை மட்டும் நம்ம வந்து கொடுத்தாலே போதுமானது. சோ இன்ஷூரை பொறுத்த வரைக்கும் 500 rupeesக்குள்ள இருந்ததுன்னா நார்மலா பண்ணிக்கலாம். 500 ரூபாய்க்கு மேல போனா விண்டோ டெலிவரி தான் பண்ணணும். டேமேஜ்டு கண்டிஷன், சேதமான கண்டிஷன்ல வரும்போது அதுக்கு ஒரு இன்வென்டரி ப்ரிப்பேர் பண்ணி 2 காப்பி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்றோம். அதுல ஒண்ணு வந்து சென்டருக்கே ஒரு அக்னாலஜ்மெண்ட் வச்சு அனுப்பிடணும்னு சொல்றோம். அதே மாதிரி இன்ஷூர்ட் ஆர்டிகலை 2வது நாளும் வெளியில அனுப்பணும்ன்ற அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம், அந்த அரைவலுக்கான இன்டிமேஷனை மட்டும் அந்த கஸ்டமருக்கு வந்து கொடுத்துட்டாலே போதுமானது. ஓகே. அடுத்தது கம்மிங் டு விபி ஆர்டிகல்ஸ். ஓகேவா, விபி ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இப்போ என்ன ரூல் அப்படின்னா ஓகே 500 ரூபாய், அதாவது விபி ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம், நம்ம தாராளமா நம்ம கொண்டு போய் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா, சச் ஆர்டிகல் வந்து போஸ்ட்மேனே பேமெண்ட் வாங்கிட்டு கொடுத்துடலாம். ஓகேவா, 500 ரூபாய்க்கு மேல போகும்போது என்ன சொல்றாங்க, அந்த அட்ரஸி வந்து பேமெண்ட் வந்து ரெசிடென்சி 500 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் மேல போனா என்ன பண்ணிக்கணும், விண்டோ டெலிவரி தான் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அந்த நம்மளோட பிசினஸ் ஹவர்ஸ்ல வந்து பெற்றுக்கொள்ளணும். இதுவே விபி வந்து ஒரு வில்லேஜ் போஸ்ட்மேன் இடமோ ஒரு இடி போஸ்ட்மேன் இடமோ, நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா ஏபிபிஎம் கிட்டயோ, விபிக்கான மேக்சிமம் லிமிட் என்னவென்றால் 250 ரூபாய். 250 ரூபாய் வரைக்கும் விபி அவர் எடுத்து செல்லலாம். அதற்கு மேல போனா என்ன பண்ணும், நம்மளோட பிஓட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல இங்க கொண்டு வந்து விண்டோ டெலிவரி மட்டும் தான் எஃபெக்ட் பண்ணணும். ஓகே. சோ டெலிவரி பொறுத்த வரைக்கும் விபி ஆர்டிகலுக்கு 500 ரூபாய், வில்லேஜ் போஸ்ட்மேன் மற்றும் இடியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னது 250 250 ரூபாய். அடுத்து டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆன் விச் கஸ்டம் டியூட்டி இஸ் டியூ. ஓகேவா, கஸ்டம் டியூட்டி இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வரைக்கும் நம்ம பண்ணலாம் அப்படின்னா, கஸ்டம் டியூட்டி கஸ்டம்ஸ்ல ஒரு சார்ஜ் வந்து கொடுத்து என்ன பண்ண சொல்றாங்க, இதை வந்து இதை பெற்றுக்கொண்டுதான் டெலிவரி செய்யணும். கஸ்டம்ஸ் டியூட்டி போட்டு வந்தாச்சு. ஓகே, இதுல 50 100 கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப வந்து அத கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கு, மாத்திக்கலாம். 500 1000 அப்படின்னு திருத்திக் கொள்ளலாம். சோ கஸ்டம்ஸ் டியூட்டி பொறுத்த வரைக்கும் 500 ரூபாய் வரைக்கும் ரெக்கவர் செய்யப்பட்டிருந்தால் என்ன பண்ணிக்கலாம், போஸ்ட்மேனே அதை டெலிவரி பண்ணிக்கலாம். 500 ரூபாய்க்கு மேல போனா மட்டும்தான் என்ன பண்ணும், அதை வந்து நம்ம விண்டோ டெலிவரி கொண்டு வந்து நம்ம கவுண்டர்ல தான் கலெக்ட் பண்ணி அந்த ஆர்டிகலை உங்களுக்கு கொடுக்கணும். இதுவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ், நம்ம பார்த்தோம் இல்லையா டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ்ல
அதாவது ஒரு கெசட்டட் போஸ்ட் மாஸ்டர் நிர்வகிக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லயோ அல்லது பிரசிடென்சி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லயோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 1000 ரூபாய் இந்த லிமிட் வந்து என்ன பண்றாங்க பிக்ஸ் பண்றாங்க 1000 rupees வரைக்கும் பிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, சோ நார்மலான அலுவலகத்துல 500 ரூபாய் வரைக்கும் கஸ்டம் டியூட்டி ஒரு போஸ்ட்மேன் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு மேல போனா விண்டோ டெலிவரி. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதே லிமிட் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் 1000 rupees வரைக்கும் நம்ம அந்த போஸ்ட்மேன் கொடுக்கலாம். அதுக்கு மேல வந்தா கண்டிப்பாக விண்டோ டெலிவரி தான் வந்து பெற்றுக்கொள்ளணும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது டெலிவரி ஃபீ, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு இன்வர்ட் வரக்கூடிய ஸ்மால் பேக்கெட். ஸ்மால் பேக்கெட்ஸ்னா என்ன, நம்மளோட லெட்டர் ஐஎல்சி மாதிரி இதுவும் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பேக்கெட், ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் நமக்கு வரும் ஃபாரின்ல இருந்து. ஸ்மால் பேக்கெட்ஸ் அப்படின்னு இன்டர்நேஷனல் மெயின்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். சோ இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து நமக்கு பெறக்கூடிய இந்த ஸ்மால் பேக்கெட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணும், அதற்குரிய டெலிவரி ஃபீயை பெற்றுக்கொண்டுதான் நம்ம டெலிவரி பண்ணணும் அப்படின்றது நமக்கு ரூல். ஸ்மால் பேக்கெட்ஸ் அதுக்கான சார்ஜஸ் பார்த்து அந்த டெலிவரி ஃபீயை பெற்றுக்கொண்டுதான் பண்ணணும் அப்படின்றது அடுத்த ஒரு சின்ன கிளாஸ். அடுத்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் டெலிவரி ஆஃப் ஓவர் வேல்யூ ஆர்டிகல்ஸ் அட் நோ டெலிவரி டவுன் போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ நோ டெலிவரி டவுன் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது பேர்லயே இருக்கு, அது டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது, டவுன் போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது. ஆனால் ஒரு டிவிஷன் ஹெட் நினைத்தால், ஒரு டிவிஷன் ஹெட் ஒரு எஸ்பிஓ ஒரு எஸ்எஸ்பிஓ நினைத்தால் அந்த நோ டெலிவரி டவுன் போஸ்ட் ஆஃபீஸ விண்டோ டெலிவரி, ஒரு சில ஓவர் வேல்யூ ஆர்டிகல்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 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 வேல்யூக்கு மேல போகக்கூடிய ஆர்டிகல்ஸ், அந்த ஆர்டிகல்ஸ விண்டோ டெலிவரி செய்வதற்கு மட்டும் ஆத்தரைஸ் செய்யலாம், அவர் அனுமதிக்கலாம். அவருக்கு வந்து அந்த பவர்ஸ் யாருக்கு உண்டு, டிவிஷன் ஹெட்டுக்கு மட்டும் உண்டு. சோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஒரு நோ டெலிவரி டவுன் சப் போஸ்ட் ஆஃபீஸுக்கு விண்டோ டெலிவரி அரேஞ்ச் பண்ணணும் என்றால் அதற்கு யார் வந்து பெர்மிஷன், ஐ மீன் யார் வந்து அதை ஆத்தரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிவிஷன் ஹெட், அதாவது சூப்பரிண்டென்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் தான் பண்ண முடியும். சோ ஓவர் வேல்யூ ஆர்டிகல்ஸ் சூப்பரிண்ட் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டர் பண்ணா என்ன பண்ணிக்கலாம், அந்த நோ டெலிவரி ஆஃபீஸ்ல கூட விண்டோ டெலிவரி செய்து கொள்ளலாம். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு நமக்கு எலிஜிபிள். அடுத்தது பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ். மணி ஆர்டர்ஸ் பே பண்ற பொறுத்த வரைக்கும் நம்ம ரூல்ல என்ன சொல்றாங்க, சோ மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் சென்டர் நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இந்த அட்ரஸி சென்டர் அந்த கான்செப்ட் எல்லாம் வராது. அதாவது ரெமிட்டர், பணம் அனுப்புபவர் வந்து ரெமிட்டர், ஓகேவா, பணம் பெற்றுக்கொள்பவர் வந்து பேயி. ஓகே, சோ மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அட்ரஸ் வந்து என்ன சொல்றது, பேயினுடைய விலாசத்திற்கு கொண்டு போய் என்ன பண்ணுவோம், அந்த ஆர்டிகல் வந்து நம்ம மணி ஆர்டர் வந்து நம்ம பணம் வந்து பே பண்ணணும். ஓகே, சோ மணி ஆர்டர்ல 2 போர்ஷன் இருக்கும், ஒன்னு கூப்பன் போர்ஷன், இன்னொன்னு அக்னாலஜ்மெண்ட் போர்ஷன் இல்லையா. அந்த கூப்பன் போர்ஷன் வந்து என்ன பண்ணிடணும், அந்த அந்த பேயிடமே அந்த பணத்தை யார் பெற்றுக்கொண்டாரோ அவர்கிட்டயே கொடுத்துடணும். அக்னாலஜ்மெண்ட் போர்ஷனை மட்டும் என்ன பண்ணணும், நம்ம வாங்கிட்டு வந்து அந்த ப்ராப்பரா அக்னாலஜ்மெண்ட்டை டிஸ்பேச் பண்ணிடணும். ஓகே, ஒருவேளை ஒரு மணி ஆர்டர் ஒரு அட்ரஸி ஒரு பேய்க்கு வருது, அந்த பேய் என்பவர் நிரந்தரமாக இந்த டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன்ல வசிப்பவராக தெரியல, நிரந்தரமாக ஒரு இந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியல, உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு சந்தேகம் எழும்பக்கூடிய வகையில ஒரு பேய் இருக்கார் அப்படின்னா இது பண சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை என்பதால் அவருக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஐடென்டிட்டி வந்து பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், மணி ஆர்டர் வந்து பே பண்ணலாம் அப்படின்றதா இதுக்கு அடுத்த பாயிண்ட். அடுத்து ஒரு சில இப்போ இன்ஸ்டிடியூஷன், ஒரு காலேஜ் என்றே வைத்துக் கொள்ளலாம், ஒரு காலேஜ் இருக்கு, அங்க படிக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எல்லாம் என்ன வருது, பல்கா நிறைய மணி ஆர்டர்ஸ் வருது. சோ இப்ப இந்த மாதிரி நிறைய மணி ஆர்டர்ஸ் இந்த மாதிரி வரக்கூடிய அலுவலகத்துல என்ன பண்ணலாம், நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அதை செக் மூலியமாகவும், போஸ்டல் பே ஆர்டர் அப்படிங்கறதுலாம் கிடையாது, இப்போ மணி ஆர்டர் நமக்கு வந்து செக் மூலியமாக பே பண்றக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியும் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய ஆபீஸ் இருக்கு, அதுக்கு கீழே டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன்ல பல்கான மணி ஆர்டர்ஸ் பெறக்கூடிய ஒரு ஃபர்ம், ஒரு அலுவலகமோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ எது இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், அவர்களுக்கு செக் மூலியமாக ஒரு சிங்கிள் பேமெண்டா என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு என்ன பண்ண, ஒரு ஸ்பெஷல் லிஸ்ட் ஒண்ணு ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே ஒருத்தரிடமே அந்த செக்கையோ நம்ம கொடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அவர்கிடம் அந்த அக்விட்டன்ஸை பெற்றுக்கொண்டு அவர்களிடம் கொடுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சிறப்பு ஏற்பாடு வந்து நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல செய்து கொடுக்கலாம் அப்படின்றதான் அடுத்த விஷயம். அடுத்து ஒரு வில்லேஜ் போஸ்ட்மேன், அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டட் லிமிட் பார்க்கும்போது நம்ம பார்த்திருப்போம், ஒரு வில்லேஜ் போஸ்ட்மேன் அல்லது ஜிடிஎஸ் வந்து அதிகபட்சம் எல்லா விபி இன்சூரன்ஸ் சிஓடி எல்லாம் சேர்த்து 15,000 ரூபாய் வரைக்கும் எடுத்து செல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னதான் அதிகபட்சம் 15,000 என்றாலும் ஒரு வில்லேஜ் போஸ்ட்மேனால் ஒரு சிங்கிள் மணி ஆர்டர் 2,000 ரூபாய்க்கு மேல வரக்கூடிய சிங்கிள் மணி ஆர்டர் எடுத்து செல்ல அனுமதி இல்லை. ஓகேவா, 2,000 ரூபாய்க்கு மேல போனா விண்டோ தான். ஓகேவா, 2,000 ரூபாய்க்கு மேல விண்டோ வில்லேஜ் போஸ்ட்மேன் ஒரு சிங்கிள் மணி ஆர்டரை எடுத்து செல்வதற்கு அனுமதி இல்லை. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த லிமிட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, கஸ்டம்ஸ் டியூட்டி பொறுத்த வரைக்கும் 500, ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் ஆஃபீஸா இருந்தா 1000,
விபி பார்த்தோம் இல்லையா 500, வில்லேஜ் போஸ்ட்மேனா இருந்தா 250. ரீகால் ஆஃப் ஆர்டிகல்ஸ் போஸ்டேஜ், இந்த மாதிரி நியூமரிக்கல் வேல்யூஸ் வரதெல்லாம் மட்டும் கொஞ்சம் மறக்காம நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. ஓகே, பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதாவது அட்ரஸ் நம்ம பேய் கிட்ட கொடுத்துருவோம், அந்த கூப்பன் போர்ஷன் அவரிடமே கொடுத்து விடுவோம். இந்த ஏதாவது ஒரு டவுட் பேய்க்கு கொடுக்கும் போது ஏதாவது டவுட் வந்ததுன்னா ஒரு ப்ராப்பர் ஒரு ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் வாங்கி அவரை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேமெண்ட் பண்ணலாம். பல்கா மணி ஆர்டர் வரக்கூடிய இடத்துல அவங்களுக்கு செக்காக ஒரு சிங்கிள் பல்க் லிஸ்ட் போட்டு கொடுப்பதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் நம்ம செய்யலாம். ஒரு வில்லேஜ் போஸ்ட்மேன் 2000 ரூபாய்க்கு மேல மணி ஆர்டர் ஒரு சிங்கிள் மணி ஆர்டரா எடுத்து செல்வதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. திஸ் இஸ் கால் பேமெண்ட் ஆஃப் மணி ஆர்டர்ஸ் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான். அடுத்து டியூட்டிஸ் ஆஃப் போஸ்ட்மேன் அண்ட் அதர் டெலிவரி ஏஜென்ட்ஸ். இதுல இருந்தும் அடிக்கடி கொஸ்டின்ஸ் வரும் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னா, ஒரு போஸ்ட்மேன் அல்லது வில்லேஜ் போஸ்ட்மேன் அல்லது ஏபிபிஎம் ஓகே வைத்திருக்கிறபடி இவர் வந்து தன்னுடைய டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி ஓகேவா இன்னொரு டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன் போறதுக்கு அவருக்கு அனுமதி இல்லை. He is forbidden to deviate from their prescribed beats. அவருடைய பீட்ல இருந்து அடுத்த பீட்டுக்கு போறதுக்கான ஒரு அனுமதி வந்து கிடையாது, அன்லெஸ் கம்பைன் டியூட்டி அந்த மாதிரி ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் இருக்கும் பட்சத்துல தவிர. அடுத்தது, ஒரு போஸ்ட்மேன் ஒரு தபால டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுல ஏதாவது டியூ அமௌண்ட் இருந்ததா, ஏதாவது அமௌண்ட் வந்து வாங்கக்கூடிய ஒரு டியூ அமௌண்ட் இருக்கிறதா அப்படின்றத பார்த்து அதற்குரிய பணத்தை பெற்றுக்கொண்டு சிக்னேச்சர் அக்வட்டன்ஸையும் பெற்றுக்கொண்டுதான் அந்த ஆர்டிகல் என்ன பண்ணும், கட்டாயமாக டெலிவர் பண்ணும். ஸோ ஒரு போஸ்ட்மேன் ஏதாவது போஸ்டேஜ் டியூ இருந்தாலோ அதை பெற்றுக்கொண்டு ப்ராப்பரான அக்வட்டன்ஸ் வாங்கிட்டு தான் டெலிவரி கொடுக்கணும். தபால டெலிவரி கொடுத்துட்டு சிக்னேச்சர் வாங்கக்கூடாது. முதல்லயே நம்மளோட கையெழுத்தை பெற்றுக்கொண்டுதான் என்ன பண்ணும், அதுக்கப்புறமா அந்த ஆர்டிகலை நம்ம டெலிவரி பண்ணணும். அந்த போஸ்ட்மேன் தன்னுடைய அந்த டெலிவரி ஜூரிஸ்டிக்ஷன் அந்த எல்லையை தாண்டி அடுத்த ஒரு எல்லைக்கு டீவியேட் ஆகக்கூடாது, முக்கியமான விஷயம். அடுத்தது, போஸ்ட்மேன் சேஞ்ச் கொடுக்கணுமா, அவசியமா, தேவையில்லை. போஸ்ட்மேன் ஆர் நாட் பவுண்ட் டு கிவ் சேஞ்ச். ஏதாவது ஒரு விபி அந்த மாதிரி பேமெண்ட் வரும் பட்சத்துல போஸ்ட்மேன் வந்து அதற்கான சில்லறைய இவர் மாத்தி கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ என்ன பண்ணும், அந்த அட்ரஸையோ அந்த பேயோ அதற்குண்டான சில்லறையை வந்து கரெக்டா கொடுத்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றதா ரூல். சோ இது கேட்டிருக்காங்க, போஸ்ட்மேன் சேஞ்ச் கொடுக்கலாமா? நோ, ஹி இஸ் நாட் பவுண்ட் டு கிவ் சேஞ்ச். சோ டியூட்டிஸ் ஆஃப் போஸ்ட்மேன்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். சோ கையெழுத்து வாங்காம கொடுக்க கூடாது, ப்ராப்பர் டியூ இருக்கிற அமௌண்ட்டை பெற்றுக்கொள்ளாமல் கொடுக்க கூடாது, இவர் பீட் இல்லாம வேற ஒரு பீட்டுக்கு வந்து அவர் டீவியேட் ஆகக்கூடாது, போஸ்ட்மேன் வந்து ப்ராப்பரா சேஞ்ச் மாத்தி கொடுக்கணும்ன்ற கட்டாயமும் கிடையாது. இது வந்து டியூட்டிஸ் ஆஃப் போஸ்ட்மேன்ல இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பு. அடுத்தது, டெலிவரி ஆஃப் ஆர்டிகல்ஸ் அட் போஸ்ட் ஆஃபீஸ் வித்அவுட் டெலிவரி ஏஜென்ட். இப்போ நம்மளோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் படி ஒரு சில பிரான்ச் ஆஃபீஸ்க்கு என்ன இருக்கும், டெலிவரி செய்வதற்கான ஸ்பெஷல் ஒரு இன்கம்மெண்ட் இருக்க மாட்டாங்க, ஒரு தனியாக ஒரு ஏபிபிஎம் என்றோ அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. சோ இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ்ல சில சமயம் எப்படி இருக்கும், அந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரே என்ன பண்ணுவாங்க, அவரே நம்மளுடைய அன்ரெஜிஸ்டர்ட் ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து டெலிவர் செய்யறதுக்கான ஏற்பாடுகள் இருக்கும். சோ அந்த மாதிரி ஆபீஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரே டெலிவரி டியூட்டியும் சேர்த்து வந்து செய்வார்கள். சோ ஒரு டெலிவரி ஏஜென்ட் இல்லாம இருந்தா கூட நம்ம எஸ்டாப்ளிஷ்மெண்ட் படி என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் மாஸ்டரே அந்த டெலிவரி வந்து எஃபெக்ட் பண்ணலாம், நம்மளோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நார்ம்ஸ் வந்து பர்மிட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது ரெஃப்யூசல் ஆஃப் ஆர்டிகல்ஸ். ஓகேவா, ரெஃப்யூசல் ஆஃப் ஆர்டிகல் அதாவது இப்போ வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒரு தபால் மேல ஒரு டியூ அமௌண்ட் இருக்கு, அந்த டியூ அமௌண்ட்டை பே செய்யறதுக்கு ஒரு அட்ரஸை மறுத்து விடுகிறார் என்றால் ஓகேவா, நம்ம வந்து டெலிவரி கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா, சோ அதற்கான டியூ அமௌண்ட்டை பே செய்யவில்லை என்றாலோ இல்ல இது நிஜமா ரெஃப்யூஸ் பண்ணிட்டாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த தபால் மேல ரெஃப்யூஸ்ட் அப்படின்ற ரிமார்க்ஸ் எழுதி போஸ்ட்மேன் கவர்ல எழுதி அந்த ஆர்டிகிளை என்ன பண்ணிடலாம், அந்த சென்டருக்கே திருப்பி அனுப்பி விடலாம். சோ ரெஃப்யூசல் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அப்படின்றது இதுதான். சோ ரெஃப்யூஸ் பண்ணிட்டா என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து அது தாராளமா சென்டருக்கே திருப்பி அனுப்பி விடலாம். ஓகே, அடுத்து ஆப்ளிகேஷன் டு பே சார்ஜஸ். ஓகேவா, ஆப்ளிகேஷன் டு பே சார்ஜஸ் அதாவது ஒரு அட்ரஸினோட கடமை, ஆப்ளிகேஷன்னா கடமை, என்ன கடமை அவருக்கு அப்படின்னா, ஒரு ஆர்டிகல் மேல என்ன அமௌண்ட் எல்லாம் டியூ அமௌண்ட் வருதோ ஓகேவா, டியூ அமௌண்ட் வருதோ அதெல்லாம் பே செய்வதற்கு அவர் கடமைப்பட்டுள்ளார் இல்லையா. ஒரு ஆர்டிகல் அவருக்குன்னு அட்ரஸ் செய்யப்பட்டிருக்கு வருது, அதுல ஏதாவது ஒரு டியூ அமௌண்ட் இருந்தா அந்த சார்ஜஸை பே செய்வதற்கு கட்டணம் செலுத்துவதற்கு அவர் கண்டிப்பாக என்னது கடமைப்பட்டுள்ளார். அடுத்து, ஒருவேளை அவருக்கு டவுட் வருது, ஏதாவது ஓவர் சார்ஜ் வர மாதிரி கஸ்டம் டியூட்டியோ இல்ல ஏதாவது ஓவர் சார்ஜ் ஏதாவது பண்ற மாதிரி ஒருவேளை ஏதோ ஒரு சந்தேகம் எழுந்தால் ஓகேவா, எனி கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் எழுந்தால்
என்ன பண்ணணும், அந்த ஆர்டிகல் அதை பத்தின அந்த கம்ப்ளைண்ட் வந்து அந்த போஸ்ட் மாஸ்டர் கிட்ட, அந்த டெலிவரி ஆபீஸனுடைய போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இமிடியேட்டா போய் சேர்க்கணும். ஓகே ஓகே, இமிடியேட்டா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதா ரூல். ஓகே, சோ ஏதாவது சார்ஜஸ் டியூ இருந்தால் அந்த சார்ஜஸ் பேசுறதுக்கு அவர் வந்து கடமைப்பட்டுள்ளார். அண்ட் அதே மாதிரி ஏதாவது ஓவர் சார்ஜ் பே பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தா என்ன பண்ணும், அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்குரிய அந்த விவரத்தை அந்த போஸ்ட் மாஸ்டரிடம் என்ன பண்ணணும், உடனே வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, அடுத்தது ரெமெடி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் ரெக்கவரி டியூ. ஓகே, அதாவது இப்போ ஒரு பர்சனுக்கு ஒரு டெலிவரி, எஸ் ஓகேவா, அந்த அந்த ஒரு 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 அட்ரஸுக்கு என்ன வருது, ஒரு தபால் வருது, டெலிவரிக்கு ஒரு தபால் வருது. ஓகே, தபாலை பெற்றுக்கொண்டார், தபாலை வாங்கிட்டாரு. ஆனா தபால் வாங்கினதற்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய டியூ அமௌண்ட், கஸ்டம் டியூட்டியோ இல்ல வேற ஏதாவது ஒரு டியூ அமௌண்ட்டையோ என்ன பண்றாரு, பே பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணார் என்றால் அவருக்கு நம்மளோட இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் படி அவர்கிட்ட எப்படி ரிகவர் பண்ணும் அப்படின்றது அதுக்கான ஃபைன் வந்து நம்ம இம்போஸ் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதுக்கான டியூ அமௌண்ட்டை வந்து பே பண்ணாத பட்சத்துல முதல்ல ஒரு நோட்டீஸ் சர்வ் பண்ணுவாங்க, 7 நாளைக்குள்ள இந்த உங்களுக்கான அந்த டியூ அமௌண்ட்டை நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் பே பண்ணல அப்படின்னா முதல்ல அவருக்கு வரக்கூடிய அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸை நிறுத்தி வைப்பாங்க. ஓகேவா, அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல் கட்டாயமா நிறுத்தி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பரா போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் படி பண்ணி அவருடைய சொத்துக்களை ஜப்தி செய்து, அவருடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்லையே அதை கன்ஃபிஸ்கேட் பண்ணி அதை வந்து அட்டாச் பண்ணி அது மூலியமா அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் சட்டத்துல இருக்கு. சோ அந்த மாதிரி எஸ், எக்ஸப்ட் அபிஷியல் ஆர்டிகல்ஸ், அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவா, ரெக்கவரி ஆஃப் சார்ஜஸ் டியூ, அதுக்கான டியூ சார்ஜஸ்க்கான ரெக்கவரியை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, சோ ரெமெடி ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் ரெக்கவரி ஆஃப் சார்ஜஸ் டியூ. ஓகே, அடுத்தது முதல்ல வந்து என்ன பண்ணணும், அந்த ஆர்டிகல்ஸ் வந்து வித்ஹோல்டு பண்ணிடணும். முதல்ல அவருக்கு வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் வித்ஹோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ஆக்ட் படி அவருக்கு என்ன ஃபைன் இம்போஸ் பண்ணுமோ அது பண்றதுக்கான எல்லா உரிமையும் நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கு. ஓகே ஃபைன். அடுத்து ஆர்டிகல்ஸ் மெலிஷியஸ்லி சென்ட் அன்பெய்ட், அதாவது வேணுமென்றே ஒருத்தருக்கு தீங்கு விளைவிக்கும் நோக்கத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு, அடிக்கடி அன்பெய்ட் ஆர்டிகல்ஸ் போட்டுட்டே இருக்கார் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒருத்தர் வந்து ஏதாவது பண்ணணும், ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காகவே என்ன பண்ணலாம், நீங்க வந்து ஒரு தீங்கு விளைவிக்கும் ஒரு நோக்கத்துல ஒருத்தர் வந்து அன்பெய்ட் ஆர்டிகல்ஸ் சென்று கொண்டே இருந்தா என்ன பண்ணலாம்னா, எப்பயும் பொழுது அதை என்ன பண்ணிடுவோம், அந்த அன்பெய்ட் ஆர்டிகல்ஸ் ரிட்டர்ன் டு சென்டர் போயிடும், இவர் ரிஃப்யூஸ் பண்ணிடுவாரு, மறுத்துருவார், அது சென்டருக்கு போயிடும். அந்த சென்டர் வந்து அதற்குரிய பணத்தை வந்து ரெமிட் பண்ணிட்டு என்ன பண்ணும், அதுக்கப்புறமா அந்த ஆர்டிகல்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளணும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஆர்டிகல்ஸ் விச் இஸ் மலிஷியஸ்லி சென்ட் அன்பெய்ட். வேணுமென்றே அன்பெய்ட் ஆர்டிகல்ஸ் அடிக்கடி ஒருத்தர் வந்து தொல்லை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடு அனுப்பக்கூடிய அந்த ஆர்டிகல்ஸ இந்த மாதிரி தான் டீல் பண்ணும் அப்படின்றது அடுத்த கிளாஸ். ஓகே, அடுத்தது கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் ஃபார் டிஃபென்ஸ் சர்வீஸ் பெர்சோனல், அதாவது ஒரு பாதுகாப்பு பணியாளருக்கு வரக்கூடிய கரஸ்பாண்டன்ஸ், அதாவது நம்ம கிட்ட லெட்டர் ஐஎல்சி இருக்கிற மாதிரி டிஃபென்ஸ் பெர்சோனலுக்கு 2 வகையான ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னா ஃபோர்சஸ் லெட்டர், இன்னொன்னு கிரீன் என்வெலப்ஸ் அப்படின்னு. இது எல்லாமே இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நமக்கு எப்படி ஆன் போஸ்டல் சர்வீஸ் அப்படின்னு நமக்கு இருக்கு இல்லையா, அதே போல இந்த ஃபோர்சஸ் லெட்டருக்கும் கிரீன் என்வெலப்ஸும் அந்த பாதுகாப்பு பணியாளர்கள் தன்னோட குடும்பத்துக்கு அனுப்புறதுக்காக என்டையர் ஃப்ரீ போஸ்டேஜ்ல அனுப்பக்கூடிய ஒரு சேவை. இந்த சேவை நம்ம வந்து அதுக்கான ப்ராப்பர் வந்து போஸ்டேஜ் இல்லையே அப்படின்றதுக்காக என்ன பண்ணக்கூடாது, எந்தவித ஒரு டியூ போடக்கூடாது, அதே மாதிரி எந்தவித ரெக்கவரியும் பண்ணக்கூடாது. ஓகேவா, அந்த ஆர்மி போஸ்ட் ஆஃபீஸ் டேட் ஸ்டாம்போட இந்த வரக்கூடிய நமக்கு ஃபோர்சஸ் லெட்டரும் கிரீன் என்வெலப்ஸும் ஃபுல்லி ப்ரீபெய்டு, அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், அதுக்கு எந்த விதமான டியூ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, கலெக்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் த இந்த வந்து இது சொல்லலாம் பிஓ கைட் பார்ட் 1. இது வரைக்கும் நம்ம பார்த்த டெலிவரி ப்ரொசீஜர்ஸ் அல்லாம அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓகேவா, போஸ்ட் பாக்ஸஸ். ஓகேவா, போஸ்ட் பாக்ஸஸ் இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ நான் ஒரு பெரிய ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கேன், என்னால வந்து எனக்கு நிறைய தபால்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும், அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் என்னாக்கும் எனக்கு வந்து கொண்டே இருக்கும். சோ இப்போ இது வந்து போஸ்ட்மேன் மூலியமாவே பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா, நீங்க போஸ்ட்மேனா பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இப்ப போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு டெலிவரி ஏரியாவுக்கும் ஒரு டைமிங் இருக்கும். ஒருவேளை போஸ்ட்மேன் வரக்கூடிய அவரோட ஏரியாவே கடைசி ஏரியாவாக இருந்து
டெலிவரி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய டைமையே வந்து ஒரு ரொம்ப லேட்டா ஆகும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு போஸ்ட் பாக்ஸ் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரெண்ட் எடுத்துக்கலாம், அதாவது வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம். போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு பிக்சட் பாக்ஸ். இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு நம்பர் போட்டு பிக்ஸடா ஒரு இடத்துல இருக்கும். இதுக்கு ஒரு லாக் இருக்கும். ஓகேவா? இந்த லாக்கோட கீ வந்து 2 இருக்கும். ஒன்னு வந்து நம்மளோட போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இருக்கும், இன்னொன்னு அந்த டெலிவரி ஏபிஎம் இருக்காங்களே அவங்க கிட்ட இருக்கும். இன்னொரு சாவி வந்து அந்த யார் போஸ்ட் பாக்ஸ் ரெண்ட் பண்றாங்களோ, யார் வந்து போஸ்ட் பாக்ஸ் ரெண்ட்டுக்கு எடுக்கிறாங்களோ அவங்க கிட்ட இருக்கும். சோ என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ரெண்டலுக்கும் ஒரு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருவோம். 40, 41, 42 இப்படி. சோ 40 போஸ்ட் பாக்ஸ்னா இவருடையது, 41னா இவருடையது, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். சோ நம்ம என்ன பண்ணிடுவோம், காலையிலேயே நம்மளோட தபால்கள் எல்லாம் வந்தோடனே அதை எல்லாத்தையும் சார்ட் செய்து அந்தந்த போஸ்ட் பாக்ஸ்க்கு உண்டான தபால்களை அந்த போஸ்ட் பாக்ஸ்ல போட்டு நம்ம லாக் பண்ணிடுவோம். சோ இவங்க என்ன பண்ணலாம், இந்த போஸ்ட் பாக்ஸை ரெண்ட்ல எடுக்கிறவங்க அவரோ தானோ இல்லது ஒரு ஆத்தரைஸ்டு ஏஜென்ட் ஒரு பர்சன் மூலியமாகவோ என்ன பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் அவர்களுடைய சௌகரியத்துக்கு வந்து நம்மளோட பிசினஸ் ஹவர்ஸ்ல வந்து அந்த போஸ்ட் பாக்ஸை கிளியர் பண்ணி எடுத்துட்டு போகலாம். சோ இந்த ஒரு வசதி இருக்கக்கூடிய ஒரு சேவை தான் நம்மளுடைய போஸ்ட் பாக்ஸஸ். ஓகே, இந்த போஸ்ட் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனிஸ் எடுக்கலாம், இல்ல ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எடுக்கலாம். எனக்கு நிறைய தபால் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் இந்த போஸ்ட் பாக்ஸ் வசதியை நம்மளோட ஆபீஸ்ல இருந்து என்ன பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து குறிப்பிட்ட எல்லா டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க முடியாது, கொஞ்சம் ஒரு பெரிய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபீஸ்ல மட்டும்தான் இந்த போஸ்ட் பாக்ஸ்க்கான ஃபெசிலிட்டி இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த போஸ்ட் பாக்ஸ். ஓகே, இதுல எந்த மாதிரியான ஆர்டிகல்ஸ் நம்ம வச்சு அனுப்பலாம் அப்படின்னா ரொம்ப முக்கியம், ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ். அதுல வந்து இந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அவர் பேர் எழுதி கேர் ஆஃப் சோ அண்ட் சோ போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கக்கூடிய எல்லா தபால்களையும் என்ன பண்ணிக்கலாம், தாராளமா இது இந்த ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸை போஸ்ட் பாக்ஸ்ல நம்ம போடலாம். ஓகே, சரி. இப்போ நான் ஒரு போஸ்ட் பாக்ஸ் ரெண்டலுக்கு எடுத்திருக்கேன். என்னுடைய பேர்ல வரக்கூடிய தபால்களை மட்டும்தான் போஸ்ட் பாக்ஸ்ல போடணுமா, வேற ஏதாவது மற்ற நபர்களுடைய தபால்களை அன்ரெஜிஸ்டர்ட் தபால்களை போடுவதற்கு ஏதாவது வசதி இருக்கா அப்படின்னா பண்ணலாம். அதுக்கு ஒரு 4 கண்டிஷன் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாமினேஷன்ல நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ முதல் விஷயம், ஒரு லெஜிமிட்டேட் பர்சனல், அதாவது ஒரு முறையான ஒரு பணியாளர்கள். எப்படி சொல்றது, இப்போ ஒரு ஆபீஸ்னுடைய ஒரு ஹெட் இருக்காரு, ஓகேவா, அவரோட மேனேஜர் மாதிரி இந்த மாதிரி ஒரு லெஜிமிட்டேட் அவர் ஆத்தரைஸ் பண்ண ஒரு ரொம்ப முறையான ஒரு பர்சனல் அவர் ஆபீஸ்ல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அவர் பேருக்கு வந்து கேர் ஆஃப் அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்பர் போட்டாலும் என்ன பண்ணலாம், அவரோடதே அந்த போஸ்ட் பாக்ஸ்ல நம்ம வச்சிடலாம். அடுத்தது, இந்த போஸ்ட் பாக்ஸ் ரெண்ட் எடுத்தவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவருடைய மகன், மகள், ஒய்ஃப் அண்ட் அவருக்கு வரக்கூடிய கெஸ்ட், இவர்களுடைய தபால்களும் என்ன பண்ணலாம், நம்ம தாராளமா நம்ம டெலிவரிக்கு நம்ம வந்து அதுல வந்து போஸ்ட் பாக்ஸ்ல போடலாம். அடுத்தது, ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஒரு இன்ஸ்டிடியூஷன் பேர்ல ஒரு பிஓ பாக்ஸ் இருக்குன்னா அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய ட்ரெயினிஸ், ஓகேவா, அவருடைய இன்மேட்ஸ் வாட்ஸ், அதுல படிக்கக்கூடிய ட்ரெயினிஸோ இல்ல அதுல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோ அவங்களோட இன்மேட்ஸோ இவர்களுக்கு வரக்கூடிய தபால்களையும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து அனுமதிக்கலாம். அடுத்தது, கேஷுவல் விசிட்டர்ஸ், ஒரு சாதாரணமான விசிட்டர்ஸ், ஓகேவா, ஒரு போஸ்ட் பாக்ஸ் அவர் சம்பந்தப்பட்ட அவர் பார்க்க வரக்கூடிய அவர் பார்வையிட வரக்கூடிய ஒரு சாதாரணமான விசிட்டர்ஸ் மற்றும் கமர்ஷியல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவர்களோட வணிக சம்பந்தமாக வரக்கூடிய பிரதிநிதிகள் இல்லையா, அந்த மாதிரி கமர்ஷியலா அவரை பார்க்க வரக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ரெண்டர் கூட தங்கி இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விசிட்டர்ஸும் வணிக சம்பந்தமாக வரக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது அவர்களுடைய பிரதிநிதிகளும் அவர்களுடைய தபாலையும் என்ன பண்ணிக்கலாம், இந்த பிஓ பாக்ஸ்ல இருந்து அவங்க பெற்றுக்கொள்ளலாம், டெலிவரி வாங்கி கொள்ளலாம். சோ போஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்முக்கும் அவருக்கு மட்டும்தான். அவர் இல்லாம இந்த மாதிரி அவருடைய ஒரு முறையான ஒரு லெஜிமிட்டேட் பர்சனல் யாராவது இருந்தாலும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கிற பட்சத்துல அவங்களோட நிறுவனத்துல பணிபுரியிற ட்ரெயினிஸ், அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட கொடுத்துக்கலாம். இதுவே பிசினஸ் பீப்புளா இருக்கிற பட்சத்துல அவர்கள் கூட தங்கி இருக்கக்கூடிய விசிட்டர்ஸும், அதாவது வியாபார சம்பந்தமா வரக்கூடிய அந்த பிரதிநிதிகளும் என்ன பண்ணிக்கலாம், இந்த போஸ்ட் பாக்ஸ் சேவையை தாராளமா பயன்படுத்தி கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம், பிளீஸ் நோட். ஓகே, அடுத்து, இதுக்கு எவ்வளவு ரெண்ட், இது ரொம்ப முக்கியம், வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ இந்த டேபிள நீங்க வந்து கேர்ஃபுல்லா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, ஒரு போஸ்ட் பாக்ஸ் அல்லது போஸ்ட் பேக் நான் இதுக்கப்புறம் தான் சொல்ல போறோம். அதாவது போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி பிக்சட், அது வந்து நிரந்தரமான ஒரு விஷயம், அது எங்கும் நகராது, இங்கதான் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய தபால்களை இந்த போஸ்ட் பாக்ஸ்ல வச்சு லாக் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணணும், அந்த போஸ்ட் பாக்ஸ் ரெண்டுக்கு எடுத்தவங்க அவர்களும்
அவர்களுடைய ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் மூலியமாக கொண்டு வந்து திறந்து அவங்களுக்கான ஆர்டிகல்ஸை நம்மளோட பிசினஸ் ஹவர்ஸ்ல இப்ப வேணா எடுத்துக்கலாம். ஆனா போஸ்ட் பேக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது என்னன்னா இது நடமாடும் ஒரு போஸ்ட் பேக். என்ன அப்படின்னா இப்போ அந்த ரெண்ட் பண்றாங்க இல்லையா அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ், அவங்களே வந்து ஒரு போஸ்ட் பேக் ஒரு பைய வந்து தயாரிக்கணும். அந்த பையக்கு ஒரு பூட்டு சாவி ஒரு லாக் கீ வந்து போட்டு கொடுத்துருவாங்க. சோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போஸ்ட் மாஸ்டர் கிட்ட காலையில அவரோட பிரதிநிதி ஏஜென்ட் வரான்னு வச்சுக்கலாமே, அந்த லாக்கும் கீயும் திறந்து அந்த போஸ்ட் பேக்குக்குள்ள அவருக்கு வரக்கூடிய அந்த எல்லா தபால்களையும் போட்டு என்ன பண்ணிடுவாரு, லாக் பண்ணி போஸ்ட் மாஸ்டர் கொடுத்துருவாரு. இவர் இந்த ஏஜென்ட் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாரு, வழியில எதையும் அதை திறக்க முடியாது. ஏன்னா சாவி இவரிடம் இல்லை. ஒரு சாவி அவர்கிட்ட இருக்கும், இன்னொரு சாவி அந்த அட்ரஸ் கிட்ட இருக்கும். அதை அப்படியே எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு இவர்கிட்ட கொடுத்துருவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்னொரு சாவியை பயன்படுத்தி ஓபன் பண்ணி அதுக்கு வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து எடுத்துப்பாரு. சோ போஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிறது பிக்சட், அதாவது நிலையாக இருக்கக்கூடிய ஒரே இடத்துல ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் பாக்ஸ் சேவை. போஸ்ட் பேக் என்பது நகரக்கூடியது. அதாவது அந்த அந்த ஆபீஸ்ல இருந்து அந்த ஒரு நிறுவனத்தில இருந்து நம்ம போஸ்ட் ஆபீஸ்க்கும் போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து நம்ம அந்த நிறுவனத்திற்கும் என்ன ஆகும், நடமாடும், நமக்கு வந்து மூவ் ஆகும், நகரும் கூடிய ஒரு விஷயம். இதுதான் போஸ்ட் பாக்ஸுக்கும் பேக்குக்கும் வித்தியாசம். இது புரிஞ்சுக்கோங்க. நீங்க போஸ்ட் பாக்ஸ் வசதி வேணும்னாலும் சரி, போஸ்ட் பேக் வசதி வேணும்னாலும் சரி, ஒரு பைனான்சியல் ஒரு நிதியாண்டு ஏப்ரல் டு மார்ச் இந்த சேவை வேண்டும் என்றால் அதற்கான சேவை கட்டணம் 150 ரூபாய். எவ்வளவு, 150 rupees. ஓகே, இது ரெண்டுத்துக்குமே பொதுவான விஷயம் தான். நீங்க இந்த 4 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். போஸ்ட் பாக்ஸோ போஸ்ட் பேக்கோ தனியாக அந்த தனித்தனி சேவையை செப்பரேட்டாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு பைனான்சியல் இயர் ஒரு நிதியாண்டுக்கு எவ்வளவு, 150 ரூபாய். சோ அதுவே அதே போஸ்ட் பேக்ஸோ அல்லது போஸ்ட் பேக் ஃபெசிலிட்டியோ எனக்கு வந்து வருஷம் முழுக்க தேவைப்படாது, எனக்கு ஒரு சீசனல் டைம்ல தேவைப்படும். இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னா அவர்களோட அப்ளிகேஷன் வந்து எனக்கு வரக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் எனக்கு ஒரு 3 மாசத்துக்கு வேணும், ஒரு மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதிரி எனக்கு வேணும். அப்படி விருப்பப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 கேலண்டர் மந்த்ஸ் 3 மாதங்களுக்கோ இல்ல அதுக்கும் குறைவா எனக்கு 2 மாசம் போதும், இல்ல 1 மாசம் மட்டும் எனக்கு போதும், எனக்கு இப்பதான் வியாபார விஷயமா நிறைய தபால்கள் வரும், இப்படி நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா 3 கேலண்டர் மந்த்ஸ் அல்லது அதுக்கும் குறைவாக இந்த சேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு 50 ரூபாய் மட்டும் செலுத்தினா போதும். எவ்வளவு, 50 ரூபாய் மட்டும் செலுத்தினா போதும். அடுத்து ரெண்டுமே எனக்கு வேணும், போஸ்ட் பாக்ஸ் ஃபெசிலிட்டியும் வேணும், போஸ்ட் பேக்கும் வேண்டும், ரெண்டுமே டுகெதர், ரெண்டுமே ஒரு சேர எனக்கு வேணும் அப்படின்னா, 2 சேவையும் வேணும் அப்படின்னா ஒரு பைனான்சியல் இருக்கு 250. இது 2 சேவையுமே எனக்கு ஒரு வருஷம் இல்லாம ஒரு பைனான்சியல் இல்லாம ஒரு 3 கேலண்டர் மந்த்ஸோ இல்ல அதற்கு குறைவான நாட்களுக்கோ வேணும்னா 80 ரூபாய். சோ தனித்தனியா இந்த சேவை வேணும்னா ஒரு பினான்சியல் இயர்ல 150, 3 மாதங்களுக்கு 50. ஓகேவா, இதுவே ரெண்டும் ஒரு சேர வேணும், எனக்கு போஸ்ட் பாக்ஸும் வேணும் போஸ்ட் பேக்கும் வேணும் அப்படின்னா ஒரு பைனான்சியல் இயருக்கு 250 ரூபாய், அதுவே 3 கேலண்டர் மந்த்ஸ்க்கு 80 ரூபாய். இதுதான் ரெண்ட். எவ்வளவு கட்டணம், போஸ்ட் பாக்ஸும் போஸ்ட் பேக் வசதியை பெற்றுக்கொள்வதற்கான கட்டணம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாம இந்த சேவை கட்டணம் இல்லாம நம்ம உங்ககிட்ட ஒரு பிக்சட் ரீஃபண்டபிள் டெபாசிட்டும் வாங்கிப்போம். இது வந்து ரூல்ல இவ்வளவுதான் கிடையாது. ஒரு 200 ரூபாயோ 300 ரூபாயோ ஒரு போஸ்ட் ஆபீஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட்டும் பெற்றுக்கொள்வார்கள். இது இல்லாம இதை தவிர்த்து என்ன பண்ணிப்பாங்க, ஒரு ரீஃபண்டபிள் திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட்டும் வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்வார்கள். சரி, இந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டர் இருக்கார் இல்லையா, இப்போ ஒருத்தர் இருக்காரு ஒரு எம்டி, இவர் கீழே 2 கன்சர்ன் இருக்கு, 2 காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த காலேஜும் இவரோட தான், அந்த காலேஜும் இவரோட கன்சர்ன் தான், இவரோட சிஸ்டர் கன்சர்ன். அந்த மாதிரி இவர் சம்பந்தப்பட்ட இன்னொரு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஒரே போஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அந்த இன்னொரு கன்சர்னுக்கும் பயன்படுத்திக்கலாம். அந்த இன்னொரு இவரே தலைமையாக கொண்ட இன்னொரு கன்சர்னுக்கும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகே, ஒரே போஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம், பகிர்ந்து கொள்ளலாம். ஆனா இதுக்கு ஃபீஸ் மட்டும் தனியா கட்டணும். ஓகேவா, வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஒரே போஸ்ட் பாக்ஸ் வந்து பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணணும், ஃபீஸ் மட்டும் தனியா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் மட்டும் செப்பரேட்டா வாங்கிக்கணும். இதுதான் முக்கியம். ஓகே, சோ அவரோட சம்பந்தப்பட்ட இன்னொரு அலுவலகத்திற்கும் இவர் தான் தலைமை என்றால் என்ன பண்ணிக்கலாம், இவரே இந்த போஸ்ட் பாக்ஸ் சேம் போஸ்ட் பாக்ஸ் இதே பிஓ பாக்ஸ் நம்பரை பயன்படுத்தி கொண்டு யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த ஃபீஸ் மட்டும் என்ன பண்ணணும், செப்பரேட்டா பே பண்ணணும். அந்த ரீஃபண்டபிள் அந்த டெபாசிட் எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, நம்ம இதுல என்ன சொன்னோம், ஃபுல்லி ப்ரீபெய்ட் அன்ரெஜிஸ்டர்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் இந்த போஸ்ட் பாக்ஸ்லயோ போஸ்ட் பேக்லயோ போடுவோம் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஒருவேளை இதே போஸ்ட் பாக்ஸ் ஹையர் பண்ணவங்களுக்கு ரெஜிஸ்டர்ட், இன்ஷூர்ட், விபி ஆர்டிகல்ஸ், மணி ஆர்டர்ஸ் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நார்மலா எப்பயும் போல அது வந்து போஸ்ட்மேனிடம் கொடுத்துதான் டெலிவரி பண்ணுவோம். ஓகே,
சரி, நம்ம அப்புறம் அந்த கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு போஸ்ட் பாக்ஸ், அவரோட பேர்ல ஒரு போஸ்ட் பாக்ஸே இல்ல, ஓகேவா? இல்லனா இவர் ரெண்டரா இருக்கிறதுக்கே சீஸ் பண்ணிட்டாங்க, இல்ல வந்து இல்ல அவருடைய ரெண்ட் பீரியட் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை நம்ம டெலிவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது ரிட்டர்ன் டு சென்டர், நம்ம ரெமிட்டருக்கும் சென்டருக்கும் என்ன பண்ணிடலாம், தாராளமாக ரிட்டர்ன் அனுப்பலாம். சரி, இந்த போஸ்ட் பாக்ஸ் சேவையை ஒருத்தர் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்ன ப்ரொசீஜர், என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த கன்சர்ன் போஸ்ட் மாஸ்டருக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கணும். இந்த அப்ளிகேஷன்ல 2 விட்னஸ் ஓட சிக்னேச்சரும் வாங்கணும். அதாவது இவரோட சம்பந்தம் இல்லாத வேற யாராவது ஒரு 2 இண்டிபெண்டன்ட் விட்னஸ் வந்து வாங்கிக்கணும். இந்த விட்னஸ் யாருக்கு தேவையில்லை அப்படின்னா, கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இல்ல செமி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்டோட ஷேர் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் அந்த மாதிரியான இது. அப்புறம் போஸ்ட் மாஸ்டருக்கு பர்சனலா தெரிஞ்ச ஒரு சில பிரைவேட் கம்பெனிஸ் இல்லையா, அவங்கள எனக்கு நல்லா தெரியும், அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் விட்னஸ் தேவையில்லை. மற்றபடி வேற யாராவது புதுசாக ஒருத்தர் வந்து வாடகைக்கு கேட்கறாங்க, போஸ்ட் பாக்ஸ் ஒரு ரெண்டலுக்கு கேட்கறாங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் அதுக்கு 2 விட்னஸ் வாங்கி அதற்குரிய கட்டணத்தை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணலாம், அந்த போஸ்ட் பாக்ஸ் கூட லாக் அண்ட் கீயை என்ன பண்ணுவார், போஸ்ட் மாஸ்டர் வந்து அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாரு. ஓகே ஓகே. அதே மாதிரி நம்ம போஸ்ட் ஆபீஸ்க்கு எந்த ஒரு நேரமும் நம்ம கொடுத்த போஸ்ட் பாக்ஸ வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு, ஓகேவா? வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. ஒருவேளை இவர் போஸ்ட் பாக்ஸ் ரெண்ட் எடுத்தவர் வந்து அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட் இல்ல, அல்லது இந்த போஸ்ட் பாக்ஸ மிஸ்யூஸ் செய்யறாரு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சந்தேகம் எழுந்தாலும் இந்த போஸ்ட் பாக்ஸோட ஃபெசிலிட்டியை திரும்ப பெற்றுக்கொள்ளும் எல்லா உரிமையும் யாருக்கு இருக்கு, நம்ம போஸ்ட் ஆபீஸ்க்கு இருக்கு. சரி, அடுத்து இப்ப பிஓ பாக்ஸ் அவைல் பண்ணிக்கிட்ட ஒருத்தர் ரெண்டர் வந்து என்ன பண்றாரு, தன்னோட அட்ரஸ ஒரு இடத்துல இருந்து தன்னோட கம்பெனியோ இல்ல அட்ரஸையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றாரு, ஷிஃப்ட் பண்றாரு அப்படின்னா இதற்குடைய இன்ஃபர்மேஷனை போஸ்ட் மாஸ்டர் கிட்ட 7 நாளுக்குள்ள தெரிவிக்கணும், ஓகேவா? 7 நாட்குள்ள கண்டிப்பாக தெரிவிக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா இந்த போஸ்ட் பாக்ஸ் வந்து வித்ட்ரா செய்ததாக கருதப்படும். நம்மளும் பார்ப்போம், ஒரு இன்டிமேஷன் தான் கொடுத்து பார்ப்போம் வராங்களா இல்லையான்னு. இல்லைன்னா இந்த போஸ்ட் பாக்ஸ் என்ன ஆகும், இட் இஸ் லைபிள் டு பி வித்ட்ரான். அது வந்து அவர்கிட்ட இருந்து என்ன வாங்கிடுவோம், திருப்பி வந்து வாங்கிடுவோம் அது லைசன்ஸ். ஓகே, அடுத்து எந்த ஒரு ரெண்டரும் எனக்கு இந்த பர்டிகுலர் போஸ்ட் பாக்ஸோட நம்பர் தான் வேணும், இந்த ரோல எனக்கு இந்த பொசிஷன்ல எனக்கு இந்த பர்டிகுலர் போஸ்ட் பாக்ஸ் நம்பர் வேணும்ன்றத கிளைம் பண்ண முடியாது. நம்ம பார்த்து கொடுக்கறதா எனக்கு இந்த ஒரு பர்டிகுலரான குறிப்பிட்ட ஒரு நம்பர் கொண்ட போஸ்ட் பாக்ஸை எனக்கு வேண்டும் என்று யாரும் என்ன பண்ண முடியாது, டிமாண்ட் பண்ண முடியாது, ஓகேவா? நம்ம பார்த்து கொடுக்கறதா. அடுத்து இந்த போஸ்ட் பாக்ஸ் நம்ம சொன்னோம், ஒரு பினான்சியல் இயருக்கு என்ன சொன்னோம், நம்ம வந்து 150 ரூபாய் பார்த்தோம் இல்லையா, இண்டிவிஜுவலா வேணும்னா 150 ரூபாய், இது ரெண்டும் ஒரு சேர வேணும்னா நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஃபீஸ் 250 ரூபாய் பார்த்தோம் இல்லையா. இத வந்து ரினிவல் பண்ணணும், ஒரு பினான்சியல் இயர்க்கான ஃபீஸ் ரினிவல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸாவே பே பண்றதுதான் நல்லது, ஓகேவா? அட்வான்ஸா பே பண்றதுதான் நல்லது. அதே மாதிரி இதற்கான ரெண்ட்டை பே பண்ணிட்டாங்க, மறுபடியும் ஏதாவது ரீஃபண்ட் கேட்கறாங்க, எனக்கு தேவையில்லை அப்படி கொடுக்குறாங்கன்னா ரீஃபண்ட் பண்றதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது, ஓகே? ஆனா ஒரு போஸ்ட் அப்ளிகேஷன் கொடுத்துறாரு, போஸ்ட் பாக்ஸ் நம்ம இன்னும் அலாட் பண்ணல, இனிமேதான் நம்ம வந்து அதுக்கான போஸ்ட் பாக்ஸை நியமிக்கவே போறோம் அப்படின்ற பட்சத்துல மட்டும் என்ன பண்ணலாம், அவரோட கிளைம் வந்து வேணா கன்சிடர் பண்ணலாம், ஓகே? அதே மாதிரி ஒரு போஸ்ட் ஆபீஸ்க்கு கொடுத்த ரெண்டை இன்னொரு போஸ்ட் ஆபீஸ்க்கு அட்ஜஸ்ட் செய்து கொள்ளும் வசதியோ இன்னொரு போஸ்ட் பாக்ஸனுடைய ரெண்டுக்கு பகிர்ந்து கொள்ளும் வசதியோ கிடையாது. அந்தந்த போஸ்ட் பாக்ஸ் கட்டின ஃபீஸ் வந்து அதற்கு உரியது மட்டும்தான், ஓகே? அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். இன்கேஸ் அந்த ரெண்டர் வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பூட்டு மற்றும் சாவியை வந்து தொலைச்சிட்டாரு, இல்ல வந்து வேலை செய்யல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க, அவரோட ஓன் காஸ்ட் வந்து செலவு பண்ணி அந்த லாக் அண்ட் கீ என்ன பண்ணும், திருப்பி வந்து நமக்கு வந்து கொண்டு கொடுத்துடணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு முடிஞ்சிருது, அதற்கான டைம் பீரியட் ரெண்டருக்கு முடிஞ்சிருது, அதே சமயத்துல லாக் அண்ட் கீ அது வந்து சரிவர வேலை செய்யல, இல்ல கீ தொலைஞ்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட், அதுல இருந்து என்ன பண்ணிப்போம், நம்ம வந்து கழித்துக் கொள்வோம், ஓகே? எக்ஸ்பைரி பீரியட், அதாவது இந்த டைம் பீரியட் முடிந்தும் லாக் அண்ட் கீயை 15 நாளைக்குள்ள சரண்டர் பண்ணணும். அப்படி 15 நாளுக்குள்ள சரண்டர் பண்ணல அப்படின்னா அந்த டெபாசிட் வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிடுவோம், அது நமக்கு தான், அந்த டெபாசிட்டை அவருக்கு வந்து திருப்பி கொடுக்க மாட்டோம், ஓகே? அந்த ரெண்டர் வந்து 15 நாளைக்குள்ள கொடுத்துட்டாருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து அது எல்லாத்தையும் ப்ராப்பரா வேலை செய்யுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு அந்த போஸ்ட் ஆபீஸ்க்குள்ளே அவர் கட்டின அந்த ரீஃபண்ட் டெபாசிட்டை அவருக்கு திருப்பி கொடுத்துடலாம். 15 டேஸ்க்குள்ள கொடுக்கல அப்படின்னா அது யாருக்கு, அது டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து ஃபோர்ஃபீட் பண்ணி நமக்கான விஷயமா அதை மாற்றிக்கொள்வோம், ஓகே? அடுத்து ரினிவல் அப்ளிகேஷன். நம்ம என்ன சொன்னோம், முதல்ல இப்போ ஒரு போஸ்ட் பாக்ஸ்க்கு அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அக்டோபர் 13,
இன்னைக்கு 13ஆம் தேதி ஒரு போஸ்ட் பாக்ஸ்க்கு அப்ளிகேஷன் கொடுத்து அலாட் பண்றோம் அப்படின்னா இதற்கான இது எப்பைல இருந்து இது எலிஜிபிள் ஆகும் அப்படின்னா இந்த மந்தோடைய முதல் தேதியில இருந்து உனக்கு அப்ளிகபிள். ஓகேவா? இந்த மந்தோட ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து நமக்கு அப்ளிகபிள். சோ போஸ்ட் பாக்ஸ்னுடைய ரினிவல் தொகையை எப்பக்குள்ள பண்ணோம் அப்படின்னா அந்த பீரியட் எக்ஸ்பயர் ஆனதுல இருந்து 15 நாளைக்குள்ள அந்த பணத்தை கட்டி ரினியூ பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இப்ப 31/3 ஒரு பினான்சியல் இயர் சொல்றோம் இல்லையா, இப்ப 31/3 அப்படிங்கிறது லாஸ்ட் டேட்டாக இருந்தால் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், 15 நாள் அதுதான் கிரேஸ் பீரியட், அதுக்குள்ள இந்த போஸ்ட் பாக்ஸ்க்கான ரினிவல் பணத்தை செலுத்தி போஸ்ட் பாக்ஸை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, சோ பிலேட்டட் அப்ளிகேஷன் நம்ம கரெக்டா பண்ண மாட்டோம், என்டர்டெயின் பண்ண மாட்டோம். ஒருவேளை இவர் ரொம்ப லேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த போஸ்ட் பாக்ஸ் வேற ஒருத்தர் கொடுத்துடணும். இவர் கேக்குறாரு எனக்கு அதே பழைய போஸ்ட் பாக்ஸ் வேணும், ஒருவேளை அவருடைய போஸ்ட் பாக்ஸை வேற யாருக்கும் நம்ம அலாட் பண்ணல, இது வரைக்கும் கொடுக்கலன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே ஓகே, இந்த பீரியட் ஆஃப் ரெண்டல் சொல்றோம் இல்லையா, இந்த 150, 50, 250, 80 இந்த பீரியட் ஆஃப் ரெண்டல்லாம் என்னையில இருந்து என்னையில வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்னா ஒரு மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே, இப்ப எப்ப பே பண்றாங்களோ அந்த மந்த்னுடைய ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு ரிலீவ் ஆகும். அதே மாதிரி ரினியூவலும் அதேதான், எப்ப நீங்க பே பண்றீங்களோ அந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் டேல இருந்து என்ன ஆகும் உங்களுக்கு கால்குலேட் ஆயிடும். சரி, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ போஸ்ட் பாக்ஸ் கொடுத்திருப்போம், லாக் அண்ட் கீ கொடுத்திருப்போம், ஒன்னு போஸ்ட் மாஸ்டர் கிட்ட இருக்கும், இன்னொன்னு அவர்கிட்ட கொடுப்போம், ரெண்டர் கிட்ட கொடுத்துருவோம். இந்த ரெண்டர் என்ன பண்ணுவாரு, தான் வர முடியாத பட்சத்துல ஒரு ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட் பண்ணுவாங்க. சோ அவரோ அல்லது அவர் ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஏஜென்ட்டோ யாரு ஒருத்தர் நம்ம கிட்ட போஸ்ட் பாக்ஸ் திறந்து அந்த தபால்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறாரோ அவர்களை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஒரு டெலிவரி டிக்கெட் கொடுப்போம். அதுல ஒரு போட்டோ எல்லாம் ஒட்டி என்ன பண்ணுவோம், ஒரு டெலிவரி டிக்கெட். எதுக்காக, அவர் நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக, யார் வராங்க, இந்த ரெண்டருக்கு சம்பந்தப்பட்டவங்க தான் வராங்களா இல்ல வேற யாரும் வராங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டருக்கு ஒரு டெலிவரி டிக்கெட் கொடுப்போம். ஓகேவா? சோ இந்த ரெண்டர் இவரோ அந்த டெலிவரி டிக்கெட் வச்சிருக்க ரெண்டரோ இல்ல அவர் சம்பந்தப்பட்ட அந்த ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்டோ நம்ம பிசினஸ் ஹவர்ஸ்ல எப்ப வேணா என்ன பண்ணிக்கலாம், இந்த போஸ்ட் பாக்ஸை தாராளமா கிளியர் பண்ணிட்டு போலாம். ஓகே, இன்கேஸ் அந்த போஸ்ட் பாக்ஸ்ல வைக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஓவர் சைஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு இன்டிமேஷன் ஸ்லிப் போஸ்ட்மேன் மூலியமாக கொடுத்துருவோம். அந்த இன்டிமேஷன் ஸ்லிப்பை கொண்டு விண்டோ டெலிவரி மாதிரி அக்ராஸ் த கவுண்டர் அவங்க அந்த தபால்களை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது கீ தொலைஞ்சு போச்சு, ஒரு டெம்பரரியா அதோட சாவி, அந்த போஸ்ட் பாக்ஸோட சாவி தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அப்ப அந்த ஒரு சூழ்நிலையை என்ன பண்ணிக்கலாம், ஆர்டிகல்ஸை டெம்பரரியா கவுண்டர்ல டெலிவரி பண்ணலாம். ஓகே, ஒருவேளை இந்த போஸ்ட் பாக்ஸ ரெண்ட் எடுத்தவர் ஒரு வாரம் வரை அது கிளியர் செய்துக்கவே இல்லை, அப்படியே நம்ம அன்னன்னைக்கு வரக்கூடிய தபால்களை அடுக்கி வச்சுட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு நோட்டீஸ் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல உங்களுக்கு அனுப்புவோம். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க கிளியர் பண்ணிக்காம இருக்கீங்க, சேர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னா. இந்த நோட்டீஸ் கொடுத்தும் அவர் கிளியர் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், போஸ்ட்மேன் கிட்ட கொடுத்து அவரை கொண்டு போய் நேர்ல டெலிவரி பண்ணிட்டு கொடுத்துருவோம். சோ ரொம்ப அடிக்கடி இந்த மாதிரி கிளியர் பண்ணவே இல்லை, இல்ல போஸ்ட் பாக்ஸை மிஸ்யூஸ் பண்றதாக நமக்கு தெரிந்தால் என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட இருந்து அந்த போஸ்ட் பாக்ஸ் நம்ம வித்ட்ரா பண்ணிடுவோம். திஸ் இஸ் கால்ட் வித்ட்ரா. இது போஸ்ட் பாக்ஸ். போஸ்ட் பேக் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது எல்லா டெலிவரி போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கும். அது செலக்டிவ் ஆபீசர்ஸ்னு சொல்லிட்டோம். ஆனா போஸ்ட் பேக் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் எல்லா டெலிவரி போஸ்ட் ஆஃபீசஸ்லயுமே இந்த சேவையை பயன்படுத்தலாம். போஸ்ட் பாக்ஸ் சிஸ்டம் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லா டெலிவரி தபால் அலுவலகங்களும் போஸ்ட் பேக் வசதியை தன்னோட கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த பைக்கு ஒரு லாக் அண்ட் கீ இருக்கும், ஒன்னு அவர்கிட்ட இவர்கிட்ட இருக்கும். இந்த பேக் இங்க இருந்து அங்க போய் அவரோட தன்னோட இருப்பிடத்திலே இருந்து கொண்டு என்ன பண்ணலாம், ஒருத்தர் ஏஜென்ட் மூலியமா அந்த தபால்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். சோ இதுக்கும் ஒரு லாக் அண்ட் கீ இருக்கணும் இல்லையா? மத்த எல்லா கண்டிஷன்ஸுமே போஸ்ட் பாக்ஸ்க்கு என்னெல்லாம் பார்த்தோமோ, எப்ப ரினிவல் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், மிஸ்யூஸ் பண்ணா என்ன பண்ணுவோம், இல்ல போஸ்ட் பேக் பொறுத்த வரைக்கும் வரவே இல்லை, அவருக்கு இன்னைக்கு தபால்கள் சேர்ந்து கொண்டே இருக்கு, 7 நாளைக்கு மேல வரவே இல்லை. போஸ்ட் பாக்ஸ்க்கு நம்ம என்னெல்லாம் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோமோ அது எல்லாமே போஸ்ட் பேக்குக்கும் பொருந்தும். ஓகே, சோ இதுதான். சோ இதுல பெரிய பெரிய சைஸ் ஆர்டிகல்ஸ் ஃபுல்லா போகல, அந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம். இதே மாதிரி இவர்களுக்கும் ஒரு டெலிவரி டிக்கெட் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அந்த டெலிவரி டிக்கெட்டை கொண்டு காண்பித்து அவர் இந்த போஸ்ட் பேக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் இந்த சேவையை பெற்றுக்கொள்ளலாம். சோ இதோட இன்னைக்கு இந்த கிளாஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். சோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம் இன்னைக்கு, டெலிவரி ஃபுல்லா பார்த்தாச்சு, பிஓ கைட் பார்ட் 1ல பார்த்தாச்சு, அப்புறம் ஜெனரல் ரூல்ஸ் ரிலேட்டிங் டு பேக்கிங், சீலிங், அப்புறம் எப்படி அட்ரஸ் பண்றதுக்கான மெத்தட்ஸ் ஆஃப் அட்ரஸிங், இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்த்திருக்கோம். சோ இது வரைக்கும் நம்ம 3 கிளாஸ்ல பார்த்து இந்த பிஓ கைட் பார்ட் 1 நீங்க இந்த ஹாலிடேஸ் எல்லாம் தரவா நீங்க ரிவைஸ் பண்ணுங்க.
அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல இதோட கண்டினியூவேஷனான மத்த டிஓ கைட் பார்ட் 1 பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ so very much. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் மேடம், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். ரொம்ப டிஸ்கா புரியுற மாதிரி இருந்தது. இது தேங்க்யூ சார். மேடம் தேங்க்யூ மேம். பார்த்தா நல்லா இருக்கும். 2 நாள் லீவ்ல நீங்க வந்து முழுமையா பாருங்க. கூட சென்னை நம்ம தமிழ்நாடு லாஸ்ட் இயர் மேடம் அதே போல நாளைக்கு எல்லாம் இந்த படசு எல்லாத்தையும் தயவு செஞ்சு எல்லாத்தையும் பாருங்க. எல்லாத்தையும் பார்த்து இந்த 2 நாள் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுடைய நேரத்தை முழுமையா நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு உங்களை நான் ஒரு வேண்டிக் கொண்டு தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சார் தேங்க்யூ.